இந்த ரிசோர்சஸ்லாம் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்துருவோம். லெட் அஸ் ஓபன் a fresh new. என்ன கேட்டீங்கன்னா ரிசோர்சஸ் என்ன பண்ணுங்க, மை சஜஷன், ஐ எம் ஜஸ்ட் கிவிங் a suggestion, இட்ஸ் யுவர் விஷ். ஒரு தனி ப்ராஜெக்ட், ஓபன் a செப்பரேட் ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட்ல ஆக்டிவிட்டியே வச்சுக்காதீங்க, வெறும் ரிசோர்சஸ் மட்டும் வச்சுக்கலாம். அந்த ரிசோர்சஸ் உடைய மெயினுக்கு ஒரே ஒரு ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட்ல வெறும் ரிசோர்சஸ் மட்டும் வச்சுக்கிட்டு அந்த ரிசோர்சஸை எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் யூ கேன் ஷேர் த ரிசோர்ஸ். தட்ஸ் அ பெட்டர் மெத்தட். நிறைய கம்பெனிஸ்ல அப்படிதான் பண்றாங்க. ஏன்னா ஒரு ப்ராஜெக்டோட ரிசோர்சஸ் அதில் வச்சுட்டு அதுலயும் அலோகேட் பண்ணி வேலைக்கும் அலோகேட் பண்ணி கன்ஃபியூஸ் ஆகுது போல மாஸ்டர் ரிசோர்சஸ்னு ஒரு ப்ராஜெக்ட் வச்சுக்கிட்டு அந்த ப்ராஜெக்ட்ல வெறும் ரிசோர்ஸ் மட்டுமே இருக்கட்டும், வேற எதுவுமே வேணாம், ஆக்டிவிட்டியே போடாதீங்க, வெறும் ரிசோர்சஸ் மட்டும் வச்சுக்கிட்டு அது மற்ற ப்ராஜெக்டையும் நீங்க ஷேர் பண்ணுங்க. தட்ஸ் அ பெட்டர் மெத்தட். பட் ஐ வில் டெல் யூ ஹவ் டு ஷேர் இட். அது எப்படி ஷேர் பண்றதுன்னு நான் சொல்றேன். நவ் இந்த ப்ராஜெக்ட் எடுத்துப்போம், ப்ராஜெக்ட் நம்பர் 9. இன் திஸ் ப்ராஜெக்ட் நம்பர் 9 we have some activity, we have some duration, dependencies-லாம் இருக்கு, அதுக்கெல்லாம் வருவோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லெட் அஸ் என்னைக்குமே ரிசோர்சஸை முதல்ல கிரியேட் பண்ணிக்கங்க. ரிசோர்சஸை கிரியேட் பண்ணி தென் we can use it for the other projects. ஸோ இப்போ நான் சொன்ன கான்செப்டே எடுத்துக்கலாம். லெட் அஸ் கிரியேட் a resources first. வியூ டேபுக்கு போயிடுவோம், ரிசோர்ஸ் ஷீட். go to the view tab, under view tab go to the resource sheet. இப்போ ப்ராஜெக்ட் மேனேஜர் இதுல சொல்லுங்களேன். ப்ராஜெக்ட் மேனேஜர் கொஞ்சம் இப்போதைக்கு நான் ஐ வில் கிரியேட் அ ப்ராஜெக்ட் மேனேஜர் ஹியர். மேபி ஒரு இப்போதைக்கு நான் ஷார்ட் ஃபார்மா போட்டுக்கிறேன், பிஎம் இஸ் மை ப்ராஜெக்ட் மேனேஜர். இப்போதைக்கு ஷார்ட் ஃபார்மா போட்டுக்கிறேன், அப்புறம் ஐ வில் ஷேர் தட். சொல்லுங்க அவருடைய ரிசோர்ஸ் டைப் என்ன, வாட் இஸ் த ரிசோர்ஸ் டைப், வெதர் ஒர்க்கா மெட்டீரியலா காஸ்டா? ஒர்க். ப்ராஜெக்ட் மேனேஜர் இஸ் அ ஒர்க். அடுத்தது ப்ராடக்ட் இன்ஜினியர், நான் இப்போதைக்கு சும்மா பிஇன்னு போட்டுக்கிறேன். அண்ட் project manager is a work. How many only one project manager is available and his income is this project already 45,000 per month for this project. MO ன்னு போட்டுக்கங்க, month. MO போலனா minutes ன்னு எடுத்துக்கும். 45,000 per minutes லாங்க முடியாது, கஷ்டம். So MO 45,000 MO. And project engineer எத்தனை பேர் இருக்காங்கன்னா 3 பேர் இருக்காங்க. There are 3 project engineers available. 35,000 per month. Into 3 multiply down. ஒருத்தருக்கு சார் per person is 35,000. Quality engineer QE. So இதெல்லாம் நீங்க ஈஸியா பண்ணிடுவீங்க. This is very simple. Quality engineer. ஸோ அவர் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 2. அவர் வந்து ஒர்க் ரிசோர்சஸ் தான் 2 அண்ட் 32,000 per month. ஸோ இந்த மாதிரி வி ஆர் கிரியேட்டிங் த ரிசோர்சஸ். அடுத்தது சொல்லுங்க, சூப்பர்வைசர் வந்து ஒர்க்கு தான். டெக்னீஷியன் ஒர்க்கு, ஹெல்பர் ஒர்க்கு, எலக்ட்ரீஷியன் ஒர்க், கிரேன் ஆப்ரேட்டர் ஒர்க்கு. பட் 9th இருந்து பாருங்களேன், ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ 9th மற்றதெல்லாம் இதே ப்ராசஸ்ல நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். சேம் ப்ராசஸ் யூ கேன் கிரியேட் இட். இல்லை ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல்னு ஒன்று இருக்கு. நான் ஷார்ட் ஃபார்முக்காக ஸ்டீல்னு இப்போதைக்கு போட்டுக்கிறேன். ஸோ ஐ புட் இட் அஸ் ஸ்டீல். திஸ் இஸ் அ மெட்டீரியல் ரிசோர்சஸ். அப்போனா நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்டீல்னு போட்டுட்டு யூ ஹேவ் டு புட் இட் அஸ் அ ஸ்டீல், ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே, ஸ்டீல் போட்டுட்டு என்ன பண்ணணும்னா you have to go for a material. இங்க material னு மாத்தணும். You have to put it as a steel and you have to put a material. So இது வந்து material resources. But இன்னொன்னு கொடுத்திருக்காங்க பாருங்க, material label. The steel is measured in tons. So நம்ம என்ன பண்ணணும், இங்க first material னு போட்டுறணும். இங்க material labelல அதை எப்படி மெஷர் பண்ண போறீங்கன்றது இங்க போடணும். Tons is the material resources. A material label. ஸோ இந்த ஸ்டீலை எப்படி நம்ம மெஷர் பண்ண போறோம்னா டன்ஸ்ல தான் மெஷர் பண்ண போறோம். அண்ட் வாட் இஸ் த காஸ்ட், இங்க காஸ்ட் இருக்கு பாருங்க, வெறும் 65,000 போட்டு 65,000 போட்டா போதும். ஸோ இட் வில் டேக் 65,000 per ton. ஒரு டன்னுக்கு 65,000 அப்படின்னு எடுத்துக்கோ. இட் வில் டேக் 65,000 per ton. இவ்வளவுதான் மெட்டீரியலுக்கு நீங்க மெட்டீரியல் கொடுத்துட்டு அதோட லேபிள் எவ்வளோ அண்ட் வாட் இஸ் த காஸ்ட். சேம் திங். ஃபார் எக்ஸாம்பிள் கேபிள்னு வச்சுக்கலாம். ஸோ ஐ புட் அ கேபிள் ஹியர். கேபிளும் மெட்டீரியல் ரிசோர்சஸ் தான். தென் வாட் இஸ் அ மீட்டர். கேபிள் வந்து நம்ம மீட்டர்ல தான் மெஷர் பண்ண போறோம். we are going to measure it in a meter format. and what is the cost? வெறும் 120 கொடுங்க, that's all. it will consider 120 per meter. ஒரு மீட்டருக்கு
120 அப்படின்னு எடுத்துக்கும். So this how you have to create a resources. ஒர்க்குனா ரொம்ப சிம்பிள். ஒர்க்குன்னு கொடுத்துட்டு அவனுக்கு மேக்ஸிமம் ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்கள் இதுக்கெல்லாம் மேக்ஸிமம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸ்டீலுக்கோ கேபிளுக்கோ மேக்ஸிமம் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா கன்சியூமபிள்ஸ் அது இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். யூ கனாட் ஃபிக்ஸ் அ மேக்ஸிமம் ஃபார் இட். ஆனால் ஒர்க் ரிசோர்ஸஸ்க்கு யூ கேன் ஃபிக்ஸ் த மேக்ஸிமம். மெட்டீரியல் ரிசோர்ஸஸ்க்கு மேக்ஸிமம் ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அடுத்ததெல்லாம் கிரியேட் பண்ணணும். கண்ட்ரோல் பேனல், சென்சார், பிஎல்சி யூனிட், ஃபாஸ்ட்னஸ், லூப்ரிகண்ட் ஆயில், பெயிண்ட், வெல்டிங் எலக்ட்ரோட்ஸ், இது எல்லாத்தையுமே மெட்டீரியல் ரிசோர்ஸஸ் தான். மெட்டீரியல் கொடுத்துட்டு அதோடைய மெஷர்மெண்ட், ஹவு யூ ஆர் கோயிங் டு மெஷர் இட், மெட்டீரியல் லேபிள் கொடுக்கணும். ஸோ ஒர்க் ரிசோர்ஸஸ் இப்படி தான் கிரியேட் பண்ணணும். மெட்டீரியல் ரிசோர்ஸஸ் இப்படி தான் கிரியேட் பண்ணணும். ஒரு 2 மட்டும் கிரியேட் பண்ணிடுறேன், அப்புறமா மற்றதெல்லாம் பார்க்கலாம். காஸ்ட் ரிசோர்ஸஸ் எப்படி பண்றீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் இஸ் த காஸ்ட் ரிசோர்ஸஸ். டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ், டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ்க்கு நீங்க என்ன பண்ணணும்? இட்ஸ் அ காஸ்ட்னு கொடுத்துட்டு விட்டுணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே பண்ணக்கூடாது. டோன்ட் கிவ் எனி திங் ஹியர். டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் கொடுத்துட்டு விட்டுருங்க. டோன்ட் டைப் எனி திங் ஹியர். டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஸ்டாண்டர்ட் ரேட்டும் கொடுக்க முடியாது, மேக்ஸிமமும் கொடுக்க முடியாது. யூ கனாட் கிவ் அ மேக்ஸிமம் தேர், யூ கனாட் கிவ் த ஸ்டாண்டர்ட் ரேட் ஆல்சோ. ஏன்னா வேரி ஆகிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும், அது கொடுக்க முடியாது. ஸோ ஒர்க்கு அப்படி தான் கிரியேட் பண்ணோம், மெட்டீரியல் இப்படி தான் கிரியேட் பண்ணோம், டிரான்ஸ்போர்ட் காஸ்டாக இருந்தால் இப்படி தான் கிரியேட் பண்ணணும். ஓகே, இப்போ இதை நாம அலோகேட் பண்றது எப்படி பண்ணலாம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தீங்க. ஜஸ்ட் ஐ வில் கிவ் ஒன் எக்ஸாம்பிள். இப்போ ஒரு டாஸ்க் இருக்குன்னு வச்சுங்களேன், டாஸ்க் ஏ. இது ஒரு 2 days ஆஃப் டியூரேஷன். இந்த டாஸ்க் ஏக்கு எனக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் தேவைப்படுறாரு. ஏதோ ஒன்று, ஐ நீட் அ மெட்டீரியல் லேபிள் ஆல்சோ. மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்க. எப்படி அலோகேட் பண்ணுறதுன்னா, ரைட் கிளிக் பண்ணிட்டு ஷோ ஸ்பிளிட்ல போயிட்டு I select the resources name. For example, I want the project manager. We need one project manager for this. More example கொடுக்குறேன். Then I need the steel. So in the project பண்றதுக்கு I need the material steel. So ஏதோ steel வந்து I'm giving 2 here. Then say okay. இப்போ பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா அது 2 tons மாறிடுச்சு பாருங்க. 2 tons மாறி இருக்கு. பிஎம்னு கொடுத்தோன்னா அவர் இட் ஹஸ் சேஞ்ச் இன்டு 1. இது 2 tons பாருங்க. ஏன்னா நம்ம மெட்டீரியல் லேபிள் டன்னு கொடுத்துருக்கோம். மெட்டீரியல் லேபிள் டன்னு கொடுத்தனால மாறி இருக்கு. பட் இங்கே ஒரு சின்ன சேலஞ்ச் என்னன்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ். இதை நீங்கள் இங்கே போய் இஃப் ஐ கிளிக் ஹியர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ், இங்கே போய் நீங்கள் டைப் பண்ணவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் 500 அடித்தா கூட சே ஓகே. ஸோ இட் இஸ் நாட் ஒர்க்கிங் அவுட். இங்கே பாருங்களேன், வெறும் எம்டியாக தான் வருது. It is showing empty here. So இதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் 500 ரூபான்னு அடிச்சா கூட என்னால் டைப் பண்ண முடியல இங்க. ஸோ இதுதான் ஒரே ஒரு சேலஞ்ச். நீங்கள் மெட்டீரியல் லேபிளாக இருந்தாலும் சரி, ஒர்க் லேபிளாக இருந்தாலும், ஒர்க்கு ரிசோர்ஸஸாக இருந்தாலும் சரி, இங்கே போய் அலோகேட் பண்ணிடலாம். பட் காஸ்ட்டாக இருக்கும்போது நீங்கள் எங்கே போய் பண்ணணும்னா, நோ அதர் கோ. ஸோ இப்போ டாஸ்க் ஏக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் ஒரு 500ன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. நீங்கள் எங்கே போய் பண்ணணும்னா, இந்த டாஸ்க்கை வச்சு டபுள் கிளிக் பண்ணுங்க. ஜஸ்ட் மேக் அ டபுள் கிளிக் ஆன் த டாஸ்க். டாஸ்க்ல டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா தேர்ட் பட்டன் ஒன்று இருக்கு பாருங்க, ஜென்ரல் டிபெண்டன்சிஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ரிசோர்சஸ். இந்த இடத்துல போய் தான் லாஸ்ட்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, காஸ்ட். இங்கே தான் போய் நீங்க காஸ்ட்டை அலோகேட் பண்ணணும். காஸ்ட் மட்டும் நீங்க இங்கே வந்து தான் கொடுக்கணும், வேற வழி கிடையாது. ரைட் கிளிக்ல போய் ஸ்பிளிட்ல போனீங்கன்னா வராது. ரைட் கிளிக் போய் ஸ்பிளிட்ல போனீங்கன்னா யூ கேன் அலோகேட் த மெட்டீரியல் ரிசோர்சஸ், யூ கேன் அலோகேட் த ஒர்க் ரிசோர்சஸ். பட் ஏதாவது ஒரு காஸ்ட் இன்கர் ஆகுதுன்னா அது இங்கே வந்து தான் நம்ம பண்ணணும். இப்போ நான் ஓகேன்னு கொடுக்குறேன். எஸ், இங்கே பாருங்க ரைட் சைடில் 2 tons ஆஃப் ஸ்டீலு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் இஸ் 500 இங்கே வந்துருக்கும். ஸோ காஸ்ட் அலோகேட் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிட்டு ரிசோர்சஸில் போயிட்டு அப்புறம் அலோகேட் பண்ணுங்க. இல்லை எல்லாத்தையுமே டபுள் கிளிக் பண்ணி கூட அலோகேட் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா எவ்ரிதிங் யூ கேன் அலோகேட் இட் ஹியர். டபுள் கிளிக் பண்ணா ரிசோர்சஸ்ல போனீங்கன்னா எல்லாத்தையுமே, எல்லா ரிசோர்ஸுமே இங்கேயே அலோகேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் த பி இஸ் 1. அதே மாதிரி ப்ராஜெக்ட் இன்ஜினியர் இஸ் 1. கேபிள் இஸ் எவ்வளோ மீட்டர், ஐ ஹாவ் 10 meters ஆஃப் கேபிள். அதே மாதிரி ஐ வாண்ட் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ். எல்லாமே டபுள் கிளிக்ல கூட நீங்க இன்சர்ட் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக்ல all the 3 you can insert it here. மெட்டீரியல் இன்சர்ட் பண்ணலாம், ஒர்க் இன்சர்ட் பண்ணலாம், காஸ்ட் இன்சர்ட் பண்ணலாம். பட் அது என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம்னா,
ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் போயிட்டு நீங்கள் டபுள் கிளிக் பண்ண வேண்டியதாக இருக்கும். டபுள் கிளிக் பண்ணி தான் நீங்கள் மேனுவலாக அலோகேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால காஸ்ட் வரும்போது மட்டும் டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. மற்ற சமயத்துலாம் ரைட் கிளிக் பண்ணி ஷோ ஸ்பிளிட்ல போய் பண்ணிடுங்க. தட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ காஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணால் ஓகே, மற்றதெல்லாம் நீங்கள் ஸ்பிளிட்ல போய் பண்ணுறது தான் பெட்டர். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லா ரிசோர்ஸஸையும் கிரியேட் பண்ணணும். யூ ஹாவ் டு கிரியேட் ஆல் த ரிசோர்ஸஸ். த ரிசோர்ஸ் ஷீட் ஷுட் லுக் லைக் திஸ். எஸ், இதுதான் உங்களுடைய ரிசோர்ஸ் ஷீட். நான் இதை ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கேன் ஐ ஷேர் திஸ்? என்ன நீங்கள் டைம் ஆகும் கண்டிப்பாக. இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி கேன் எல்லாம் ஃபுல்லாக கிரியேட் பண்ணி ஒவ்வொன்றுத்தையும் அலோகேட் பண்ணணும். யூ ஹேவ் டு அலோகேட் ஈச் அண்ட் எவ்ரி டாஸ்க்கு நீ ரிசோர்ஸஸ் அலோகேட் பண்ணணும். ஐ பிலீவ் இட் வில் டேக் சம் டைம். ஏன்னா அது ஓரளவு தெரிஞ்சிட்டீங்க. இல்லை உங்களுக்கு ப்ராக்டிஸ் வேணும்னா நான் தரேன், நீங்கள் யூ கேன் ப்ராக்டிஸ் இட். இல்லை ஐ வில் ஷேர் திஸ் ஃபைல், வில் சி த நெக்ஸ்ட் டாபிக். என்ன சொல்ல வரீங்க? ஷேர் பண்ணிட்டோமா? நம்ம இது ட்ராக்கிங் பார்த்தலாம் இல்லையா, அதுக்காக. சரி, யாராவது ஒருத்தரோட இல்லை உங்கள் யாராவது ஒருத்தரோட இமெயில் ஐடி எனக்கு கொடுங்க. ஐ வில் ஷேர் இட் நவ். எனக்கு எதுவும் மீட்டிங் ரெக்வஸ்ட் வரல சார். எனக்கு எதுவும் மீட்டிங் ரெக்வஸ்ட் அனுப்பல சார். அனுப்புறதா அனுப்புங்க சார். திஸ் இஸ் மை இமெயில் ஐடி. ஏதாவது அனுப்பிச்சிங்கன்னா நான் இதில் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிடுறேன் அந்த ஃபைலை. அனுப்பிச்சிடுங்களா சார்? அதில் ஃபார்வர்ட் பண்ணுறோம் சார். சார் தினேஷ் கேவா தானே? PR09 அப்படின்ற ப்ராஜெக்ட் சார். ஜஸ்ட் ஐம் சென்டிங் இட். எதுவும் போடலை, ஆனால் அப்படியே அனுப்புகிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த ஃபைல் வந்திருக்கும். ஃபைல் வந்துச்சுன்னா ப்ளீஸ் டவுன்லோட் இட் அண்ட் ஓப்பன் இட். PR09 அதில் எல்லாமே நான் பண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடி. ரிசோர்ஸஸும் கிரியேட் பண்ணியாச்சு. ரிசோர்ஸஸும் எல்லாம் அந்தந்த டாஸ்க்கு அலோகேட்டும் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க, அடுத்த டாபிக் போயிடுவோம். எஸ் சார்.
அது ஃபைல் அனுப்பிச்சிட்டேன் கிரியேட் பண்ணி அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுங்க நீங்க ஃபியூச்சர்ல. அப்புறம் நாளைக்கு ட்ரைனிங் முடிச்சுட்டு நாளைக்கு ட்ரை பண்ணுங்க. டைம் இல்லாதனால இது நீங்க பண்ணாச்சு கண்டிப்பா ஒரு 1 hour ஆகும். ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் போய் அலோகேட் பண்ணணும் சார். நீங்க மேனுவலா பண்ணிட்டீங்க. அங்க ஒரு பின்னாடி அடுத்த பேஜ்ல போய் பாருங்க. சார்ட் பேஜ் சார். அதே சார் பிரிண்ட் அவுட் மட்டும் லேண்ட்ஸ்கேப் போட்டு அப்ப எல்லாமே கவர் ஆகுது. லிஸ்ட் டிஸ்பிளேஸ் தான் இருக்கு சார். என்னோட இது கொஞ்சம் டைம் ஆகும் சார். நீங்க அதை அலோகேட் பண்ணுங்க. கண்டிப்பா டைம் ஆகும். நீங்க அப்புறமா வேணா ட்ரை பண்ணிக்கீங்க. பண்ண வரைக்கும் சேவ் பண்ணிக்கங்க சார். வந்த உடனே டவுன்லோட் பண்ணிட்டு சொல்லுங்க. நம்ம அடுத்த டாபிக் பார்க்கலாம். சில ரிப்போர்ட்ஸ் ட்ராக்கிங் பார்த்துட்டு அப்புறம் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் வர பார்க்கணும். ஷேரிங் ஆஃப் ரிசோர்சஸ் வேற பார்க்கணும். ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இன்னொரு ப்ராஜெக்ட் எப்படி லிங்க் கொடுக்கறது அந்த டாபிக்லாம் பெண்டிங் இருக்கு. இல்ல சார் காமன் லிங்க் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? அது போறீங்க சார்? வந்துச்சா பாருங்க. எஸ் மேடம் சார் அனுப்பிச்சிருக்காங்க. தினேஷ் சார் அனுப்பிச்சிருக்காரு. எல்லாத்துக்கும் வந்துருச்சு. வந்துச்சா சார் ஃபைல? வந்துருச்சு சார். டீம்ஸ்லயா? இல்ல சார், இது மெயின்லயா வந்துச்சு. ஓபன் பண்ணி சொல்லுங்க. ரிப்போர்ட்ஸ் ட்ராக்கிங் பார்த்துருவோம். எஸ் வந்துச்சா சார்? இந்த பக்கம் அந்த ஃபைலை ஓபன் பண்ணீங்க சார். ப்ளீஸ் ஓபன் தட் ஃபைல் PR09. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட்ல தான் நம்ம இப்போ சம் ரிப்போர்ட்ஸ் சம் ட்ராக்கிங்லாம் பார்க்கலாம். ஏற்கனவே ரிப்போர்ட்ஸை பற்றி மார்னிங் செஷனில் நம்ம பார்த்தோம். இப்போ வேரியஸ் அதர் ரிப்போர்ட்ஸ் நாமளே ஒரு ரிப்போர்ட்ஸை கிரியேட் பண்ணுறது. ஸோ வாட் எவர் த ரிப்போர்ட் யூ வாண்ட் யூ கேன் கிரியேட் இட் லைக் எக்ஸல் பிவட் டேபிள் மாதிரி நாமளே சில ரிப்போர்ட்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம். சில ரிப்போர்ட்ஸ் பார்க்கலாம். நம்ம ரிப்போர்ட்டுக்கு போயிடுங்க. மார்னிங்கே நம்ம 2-3 ரிப்போர்ட்ஸ் பார்த்தோம்னு நினைக்கிறேன். ரிப்போர்ட்ஸ்ன்ற டேப்குள்ளே போயிட்டு அண்டர் த ரிப்போர்ட்ஸ் டேப். ஸோ இதில் நம்ம ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்ணியாச்சு. ரிசோர்ஸஸ்லாம் அலோகேட் பண்ணியிருக்கோம். 3 விதமான ரிசோர்ஸஸ், ஒர்க் ரிசோர்ஸஸ், மெட்டீரியல், காஸ்ட் எல்லாத்தையும் அலோகேட் பண்ணியாச்சு. ஸோ ரிப்போர்ட்டுக்கு போகிறேன். டேஷ்போர்டு. ஐல் கோ டு த ரிப்போர்ட். ஐல் கோ டு த டேஷ்போர்ட். இதில் எல்லா ஆப்ஷன் பர்ன் டவுன், காஸ்ட் ஓவர் வியூ, ப்ராஜெக்ட் ஓவர் வியூ, அப்கமிங் டாஸ்க்கு. சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு காஸ்ட் ஓவர் வியூன்னு கிளிக் பண்ணுறேன். ஸோ மொத்தம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும், வாட் இஸ் த காஸ்ட் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் வாட் இஸ் த ரிமைனிங் காஸ்ட். இன்னும் ட்ராக்கிங்லாம் பண்ணலை. ட்ராக்கிங் பண்ணி ஒரு மாதம் இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே எவ்வளோ காஸ்ட் ஆயிருக்கு, இந்த டேட் வரைக்கும் எவ்வளோ காஸ்ட் ஆயிருக்கு, இன்னும் எவ்வளோ ரிமைனிங், அந்த மாதிரி அவுட்புட்லாம் காமிக்கும். ஸோ ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் எவ்வளோ காஸ்ட் இருக்கு, ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் ஒவ்வொரு மெயின் ஆக்டிவிட்டிக்கும் வாட் இஸ் த காஸ்ட். அதே மாதிரி இங்கே ஆக்டிவிட்டி வைஸ், இந்த டேட் வைஸ்,
இந்த மாதிரி ஒரு சின்ன ரிப்போர்ட் இங்கே வருது. யூ கேன் see a small report is created here. இந்த ரிப்போர்ட்லாம் ஏற்கனவே இருக்கிற ரிப்போர்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். எந்த ரிப்போர்ட் வேணுமோ ரிப்போர்ட்டில் போயிட்டு வாட் எவர் த ரிப்போர்ட் யூ வாண்ட் யூ கேன் ஜஸ்ட் கிளிக் அண்ட் யூ கேன் see the report. இதெல்லாம் ப்ரீ டிஃபைன்டாக இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ். இங்கே இருக்கக்கூடிய ப்ரீ டிஃபைன்டான ரிப்போர்ட்ஸ் இங்கே இருக்கிறது எல்லாமே. நாம ஒரு ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணோம்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒவ்வொரு வாரமும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ காஸ்ட் தேவை இருக்கு, இல்லை ஒவ்வொரு மாசமும் எவ்ரி மந்த் வாட் இஸ் த காஸ்ட் ரெக்வயர்ட் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ காஸ்ட் தேவைப்படுது ஒவ்வொரு மாசம், ஒவ்வொரு வீக், ஒவ்வொரு டே. ஐ திங்க் திஸ் கோயிங் ஃபார் 157 days. ஸோ மந்த்லி எவ்வளோ காஸ்ட்டு அப்படின்றது தெரியும். ஐ கேன் புட் இட் அஸ் அ டேபிள் ஃபார்மேட், ஐ கேன் புட் இட் அஸ் அ சார்ட் ஃபார்மேட். இல்லை ஒவ்வொரு ரிசோர்ஸஸ்க்கும் நம்ம எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்றது எனக்கு ஒரு ரிப்போர்ட்டாக வரணும். ஸோ இந்த மாதிரி ஐ வாண்ட் டு கிரியேட் மை ஓன் ரிப்போர்ட். நாமளே ஒரு ரிப்போர்ட்டை உருவாக்கணும். என்ன பண்ணலாம்? ஸோ அதே ரிப்போர்ட்ன்ற டேப்குள்ளே போயிடுங்க. கோ டு த ரிப்போர்ட் டேப். லெட் அஸ் கோ டு த நியூ ரிப்போர்ட் நவ். இது எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கறதா. நீங்கள் ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. எல்லாம் ப்ரீ டிஃபைன்டாக அங்கே ரெடியாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்? நியூ ரிப்போர்ட் போகிறேன். ஐ வில் கோ டு த நியூ ரிப்போர்ட் அண்ட் ஐ வில் கோ டு த பிளாங்க் ரிப்போர்ட் நவ். நியூ ரிப்போர்ட் போயிட்டு பிளாங்க் ரிப்போர்ட் போயிடுவோம். லெட் அஸ் கோ டு நியூ ரிப்போர்ட். அது டேபிளா சார்ட்டா வேணுமான்றது அப்புறம் பார்த்துக்கலாம். லெட் அஸ் கோ டு த பிளாங்க் ரிப்போர்ட். நியூ ரிப்போர்ட், பிளாங்க் ரிப்போர்ட். இதில் என்ன ரிப்போர்ட்டு? ஏதோ ஒரு நேம் கொடுங்க. மேபி ஐ வில் கிவ் அ நேம் கால்ட் அஸ் மை ரிப்போர்ட். நாம கிரியேட் பண்ண போகிற ஒரு ரிப்போர்ட் இது. ஸோ இந்த ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி நாம ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ண போகிறோம். ஸோ மை ரிப்போர்ட் அண்ட் ஐ சே ஓகே. எஸ். ஸோ இட் ஹாஸ் இன்சர்டட் அ ரிப்போர்ட் டிசைன். மை ரிப்போர்ட்னு வந்திருக்கு. நீங்கள் டைட்டில் அந்த இதெல்லாம் வேணும்னா மாற்றிக்கிங்க. தட்ஸ் அப் டு யூ. ஸோ இதில் நாம் என்ன பண்ண போகிறோம்? வெதர் யூ ஆர் கோயிங் டு ட்ரா எ சார்ட் ஆர் வெதர் யூ ஆர் கோயிங் டு ட்ரா எ டேபிள். டேபிள் வேணுமா சார்ட் வேணுமான்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு கோ ஃபார் அ சார்ட். ஸோ இந்த டிசைன் மை ரிப்போர்ட்டில் எம்டி ஏரியாவில் ஏதாவது ஒரு ஏரியாவில் கர்சர் வச்சுக்கோங்க. பிளேஸ் த கர்சர் ஆன் சம் ஏரியா இன் திஸ் சார்ட். ஆன் த டாப் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கான்டெக்சுவல் டேப் புதுசாக ஒன்று ஓப்பன் ஆகும். தெர் இஸ் அ கான்டெக்சுவல் டேப் ஓப்பனிங் கால்ட் அஸ் ரிப்போர்ட் டிசைன். இந்த ரிப்போர்ட் டிசைன்ல நீங்க என்ன இன்சர்ட் பண்ண போறீங்கன்னு டிசைட் பண்ணீங்க. வெதர் யூ ஆர் கோயிங் டு இன்சர்ட் அ சார்ட் ஆர் யூ ஆர் கோயிங் டு இன்சர்ட் அ டேபிள். உங்களுக்கு சார்ட் வேணுமா டேபிள் வேணுமா அப்படின்றத டிசைட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் கோ வித் த சார்ட். சார்ட்னு நான் கிளிக் பண்றேன். ஸோ என்ன மாதிரி சார்ட் வேணும்? லைன் சார்ட், காலம் சார்ட், பை சார்ட், பார் சார்ட், ஏரியா சார்ட்ஸ், சர்ஃபேஸ் சார்ட், ரேடர் காம்போ. இப்போதைக்கு ஐ வில் கோ வித் த காலம் சார்ட் இட் செல்ஃப். ஓகே. ஸோ நாம இப்போ ஒரு காலம் சார்ட் போட்டிருக்கோம். ஸோ இந்த காலம் சார்ட்ல என்ன வந்திருக்கு? ஒவ்வொரு மெயின் ஆக்டிவிட்டிக்கும் எவ்வளோ வாட் இஸ் தி ஆக்சுவல் ஒர்க் இங்கே வந்துருக்கு பாருங்க. எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க் அப்படின்றது வருது. எனக்கு இது வேண்டாம். பை டிஃபால்ட்டாக இது வருது. எனக்கு இது வேண்டாம். ஐ வாண்ட் டு நோ எவ்ரி மந்த் வாட் இஸ் ஹவர் ஆஃப் ஒர்க் ஆர் எவ்ரி மந்த் வாட் இஸ் த காஸ்ட். எவ்ரி மந்த் எவ்வளோ காஸ்ட் ஆகுது, எவ்வளோ ஒர்க்கு அப்படின்றத நான் பார்க்கணும். ஸோ ரைட் சைடில் பாருங்க, யூ கேன் see a field list is available here. இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல்டு லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. ஃபீல்டு லிஸ்ட் லைக் எ பிவட் டேபிள். எக்ஸல் பிவட் டேபிள் யூஸ் பண்ணவங்களுக்கு இது ஓரளவுக்கு ஃபெமிலியராக இருக்கும். இந்த ஃபீல்டு லிஸ்ட்டுக்கு போயிடுங்க. ஃபீல்டு லிஸ்ட் போயிட்டா யூ கேன் see here ரிசோர்சஸ் வைஸ் கூட ஃபீல்டு லிஸ்ட் பண்ணலாம். ஒவ்வொரு ரிசோர்சஸ்க்கும் எவ்வளோ காஸ்ட்டு அப்படின்ற ரிப்போர்ட் கூட நம்ம பண்ணலாம். பாருங்க, நான் ரிசோர்சஸ்ன்னு கிளிக் பண்ண உடனே அந்தந்த ரிசோர்சஸ்க்கு எவ்வளோ ஹவர்ஸ்ன்னு காமிக்குது. ப்ராஜெக்ட் மேனேஜர் எவ்வளோ ஹவர் ஒர்க் பண்ணுறாரு, ப்ராடக்ட் இன்ஜினியர் எவ்வளோ ஹவர் ஒர்க் பண்ணுறாரு, குவாலிட்டி இன்ஜினியர் எவ்வளோ ஹவர், அந்த ஹவர்ஸ் தான் வருது. இட்ஸ் ஷோயிங் த ஹவர்ஸ் when I selected the resources. ஸோ நான் இப்போ டாஸ்க்லேயே வந்துடுறேன். ஐ வில் கிளிக் ஆன் டாஸ்க் இட் செல்ஃப். பை கேட்டகரின்னு இங்கே ஒன்று இருக்குது. இந்த கேட்டகரியில் நான் என்ன பண்ண போகிறேன்? ஐ எம் நாட் கோயிங் டு செலக்ட் த நேம் ஆர் ரிசோர்சஸ். ஐ எம் கோயிங் டு மேக் இட் ஆஸ் அ டைம். இங்கே டைம்னு செலக்ட் பண்ணுறேன். ஐ செலக்ட் த டைம். இங்கே டைம்னு செலக்ட் பண்ண உடனே யூ கேன் see டேட் இஸ் கம்மிங் ஹியர். இங்கே டைம்னு போட்டோன்னா 6/4, 12/4, 18/4 டேட்டு போயிட்டு இருக்கு. எனக்கு டேட் வைஸ் வேணாம் இந்த ரிப்போர்ட்டு. ஐ வாண்ட் திஸ் ரிப்போர்ட் பை வீக்லி ஆர் மந்த்லி ஆர் இயர்லி. ஸோ என்ன பண்ணலாம்? டைம்னு செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எடிட் பக்கத்துல எடிட் ஒன்று இருக்கு பாருங்க. கிளிக் ஆன் த எடிட். அண்டர் எடிட் உங்களுக்கு யூனிட்ஸ் என்னவா வரணும் அப்படின்னு கேட்குது. இங்கே இருக்கு பாருங்க, டேஸு, மந்த்ஸு, ஹவர்ஸு, வீக்ஸு, quarters, half in. So let us, for example, I'll go with the months. I'm selecting months here and I say okay. So every month எவ்வளோ hours work பண்ண போறாங்க. What is the hour of work for every month for this project? இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ hours work பண்ண போறாங்க. ஸோ ஏப்ரல் மந்த்தில் எவ்வளோ hours,
மே மந்த்ல எவ்வளோ ஹவர்ஸ், ஜூன் மந்த்ல எவ்வளோ ஹவர்ஸ், ஜூலைல எவ்வளோ, ஆகஸ்ட்ல எவ்வளோ, செப்டம்பர்ல எவ்வளோ, அக்டோபர்ல எவ்வளோ, நவம்பர்ல எவ்வளோ. ஸோ இது ஒரு ரிப்போர்ட் ஹவர்ஸ். பட் எனக்கு ஹவர்ஸ் வேண்டாம். ஐ டோன்ட் வாண்ட் த ஹவர்ஸ், ஐ வாண்ட் த காஸ்ட். ஸோ என்ன பண்ணலாம், இங்கே டைம்ல எடிட்ல போயிட்டு இங்கே கீழே செலக்ட் ஃபீல்டுன்னு ஒன்று இருக்கு பாருங்க, செலக்ட் ஃபீல்டு. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரிப்போர்ட் காமிக்கிறேன். இந்த மாதிரி எந்த ரிப்போர்ட்டை வேணாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பேண்ட் த காஸ்ட், காஸ்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவோம். யூ கேன் எக்ஸ்பேண்ட் த காஸ்ட். இதில் பாருங்க இந்த ஆக்சுவல் ஒர்க்குன்னு இருக்கு. ஆக்சுவல் ஒர்க் நமக்கு வேண்டாம். ஆக்சுவலி யூ கேன் ரிமூவ் தட். ரைட் கிளிக் பண்ணி ஆக்சுவல் ஒர்க்கை ஐ ரிமூவ் இட். ஒர்க்குன்னு இருக்கு, அதையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஐ ரிமூவ் த ஒர்க் ஆல்சோ அண்ட் பிரிங் த காஸ்ட். இங்கே இந்த காஸ்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா அது கீழே காஸ்ட் இருக்கும். அந்த காஸ்ட்டை தான் யூ ஹேவ் டு புட் இட் ஹியர். காஸ்ட்டை நான் டிக் அடிச்சுக்கிறேன். ஐ வில் மேக் அ டிக் ஆன் த காஸ்ட். காஸ்ட்டை ஒரு ஸ்மால் டிக் அடிச்சிங்கன்னா இப்போ பாருங்க எவ்ரி மந்த் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ காஸ்ட், எவ்ரி மந்த் வாட் இஸ் த காஸ்ட் இன்கர் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். ஸோ ஏப்ரல் மந்தில் எவ்வளோ, இது எப்படி கொண்டு வரலாம், கீழே எப்படி கொண்டு வரணும்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். டேபிள் கீழே கொண்டு வருது, வேல்யூ மேலே கொண்டு வரலாம். எக்ஸலோடைய சார்ட் மாதிரியே தான். இங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள் போகிறேன். ஐ வில் கிளிக் ஆன் த ப்ளஸ் சிம்பிள் அண்ட் ஐ வில் கோ ஃபார் திஸ் டேட்டா லேபிள். ஐ வில் கோ ஃபார் த டேட்டா டேபிள். டேட்டா லேபிள் போங்க, டேட்டா டேபிள் போங்க. ஸோ லேபிள்னா மேலேயே டிஸ்பிளே ஆகும், டேபிள்னா கீழே டிஸ்பிளே ஆகும். ஸோ ஐ வில் புட் இட் ஆஸ் அ டேட்டா லேபிள் ஹியர். ஸோ எவ்ரி மந்த் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நமக்கு எவ்வளோ காஸ்ட் தேவைப்படுது. ஏப்ரல் மந்த்துக்கு 33,000, மே மந்த்துக்கு 41,250, ஜூன் மந்த்துக்கு 4,22,000. இட்ஸ் ஷோயிங் த மந்த் வைஸ் பிரேக் டவுன் ஆஃப் யுவர் காஸ்ட். ஸோ இந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய எந்த ஃபீல்டை வச்சு எந்த மாதிரி ரிப்போர்ட் வேணாலும் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி யூ கேன் கிரியேட் இட். இல்லை மந்த்லிக்கு பதிலாக எனக்கு வீக்லி வேணும் அப்படின்னா வீக்லியாக பார்த்துக்கோங்க. டே வைஸாக வேணும் டே வைஸாக, இயர் வைஸாக வேணும் இயர் வைஸாக பார்த்துக்கோங்க. சப்போஸ் ஐ வில் கோ ஃபார் எடிட், அண்டர் எடிட் மந்த்துக்கு பதிலாக ஐ கேன் மேக் திஸ் ஆஸ் வீக்லி ஆல்சோ. வீக்ஸ், எவ்ரி வீக், ஒவ்வொரு வீக். ஆனால் கொஞ்சம் பெருசாக போகும். ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக், தேர்ட் வீக், ஃபோர்த் வீக்ல ஒவ்வொரு வீக்லயும் அவ்வளோ காஸ்ட் தேவைப்படுது. பெருசா இருக்கு, அதனால ஐ வில் கோ வித் மந்த் இட்செல்ஃப். ஓகே, ஸோ இந்த மாதிரி இது காலம் சார்ட். நீங்க வேணா இப்போ கூட மாத்திக்கிங்க. செலக்ட் பண்ணி யூ கேன் கோ டு த சார்ட் டைப். யூ கேன் மேக் இட் as a லைன் சார்ட், யூ கேன் மேக் இட் as a pie chart, யூ கேன் மேக் இட் as a bar chart, ஏரியா சார்ட். எந்த மாதிரி சார்ட் வேணுமோ நீங்க அதை மாத்தி விட்டுருங்க. Line chart, it shows the line chart here. ஸோ இந்த மாதிரி எந்த மாதிரி ரிப்போர்ட் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ண கஸ்டமைஸ் பண்ணி நாமளே. இது பிவட் டேபிள் ஓரளவு யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஆப்ஷன்லாம் தெரிஞ்சிருக்கும். இஃப் யூ ஆர் யூசிங் அ பிவட் டேபிள். செட்டிக் பிவட் டேபிள் இப்படி தான் நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி ரிப்போர்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணுவோம். எக்ஸலோடைய பிவட் டேபிள் அதே கான்செப்ட் தான் இங்கே. ஒரு ரிசோர்ஸஸ்க்கும் எவ்வளோ காஸ்ட், ஒரு ரிசோர்ஸஸ்க்கும் நம்ம எவ்வளோ பே பண்ண போகிறோம். சேம் ப்ராசஸ். கோ டு த ரிப்போர்ட் டிசைன், டேபிள் போடுங்க இல்லை சார்ட் போடுங்க. ஸோ லெட் மீ புட் அ சார்ட். அப்புறம் வேணாவோட டேபிளாக மாற்றிக்கிங்க. ஐ வில் புட் அ சார்ட் ஹியர். ஸோ இங்கே ரிசோர்ஸஸ்க்கு போயிடுறோம். ஐ வில் கிளிக் ஆன் த ரிசோர்ஸஸ். டாஸ்க் கிடையாது, ரிசோர்ஸஸ். இந்த ரிசோர்ஸஸ் நேம்லாம் இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது எல்லாத்தையும் எடுத்துறேன். ஆக்சுவல் ஒர்க் ஐ ரிமூவ் தட், ரிமூவ் ஃபீல்ட். ரிமைனிங் ஒர்க் ஆல்சோ ஐ ரிமூவ் ஃபீல்ட். ஒர்க் ஆல்சோ ஐ ரிமூவ் ஃபீல்ட். காஸ்ட்டில் போயிட்டு காஸ்ட்டை டிக் அடிச்சுக்கிறோம் வழக்கம் போல். ஒவ்வொரு ரிசோர்ஸஸ்க்கும் எவ்வளோ காஸ்ட், வாட் இஸ் த காஸ்ட் வி ஆர் பேயிங் இட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ரிசோர்ஸஸ். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இந்த ரிசோர்ஸஸ்க்குலாம் நம்ம எவ்வளோ காஸ்ட் பே பண்ணுறோம். டேட்டா லேபிள் ஆர் டேட்டா டேபிள். லேபிள் சின்னதாக தான் இருக்கு. Okay, so try to explore and try to create some reports. இல்லை எனக்கு இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, எனக்கு எக்ஸல் ரிப்போர்ட்ஸ் தான் ஈஸியாக இருக்கும், எனக்கு எக்ஸலில் பிவட் டேபிள் கிரியேட் பண்ணுறது தான் ஈஸியாக இருக்கும், இதை எக்ஸலில் கொண்டு போய் நான் ரிப்போர்ட்டாக மாற்றிக்கலாமா? தாராளமாக பண்ணிக்கலாம்.
So go to the tab called as report. I am comfortable with Microsoft Excel. I am not comfortable with MS Project Report. இல்லை கிளிக் பண்ண எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரிப்போர்ட்ன்ற டேப்குள்ள போயிடுங்க. அண்டர் த ரிப்போர்ட் டேப் லாஸ்ட்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, விஷுவல் ரிப்போர்ட். லாஸ்ட்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு, கிளிக் ஆன் த விஷுவல் ரிப்போர்ட். ஸோ ஆன் தி விஷுவல் ரிப்போர்ட், ஸோ இதில் எந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல வேணுமா இல்லை மைக்ரோசாஃப்ட் விசியோல வேணுமா? விசியோன்றது ஒரு டிராயிங் ஃப்ளோ சார்ட்டை ட்ரா பண்ணுற மாதிரி. நேற்று ஒரு ஃப்ளோ சார்ட் போட்ட மாதிரி அந்த ஃப்ளோ சார்ட்டை மைக்ரோசாஃப்டில் கொண்டு போகலாம். ஸோ இப்போதைக்கு நான் விசியோ எடுத்துடுறேன், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் போட்டுறேன். இதில் எந்த ரிப்போர்ட்டை பண்ணுவோம்? மேபி கேஷ் ஃப்ளோ ரிப்போர்ட். இந்த கேஷ் எப்படி ஃப்ளோ ஆகுது எவ்ரி மந்த் எவ்ரி வீக், இல்லை ரிசோர்ஸஸ் வைஸ் எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்றத பார்க்கணும். அதனால நான் கேஷ் ஃப்ளோ ரிப்போர்ட்டுன்னு கொடுக்குறேன். அந்த கேஷ் ஃப்ளோ ரிப்போர்ட்டும் எப்படி வரணும்? வீக்லியா, மந்த்லியா, குவார்டர்லியா, இயர்லியா வேணா அங்கே போய் கூட நீங்கள் மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நவ் ஐ வில் கோ டு மந்த்ஸ் ஹியர். இங்கே கீழே மந்த்னு போடுறேன். எனக்கு மந்த்லி கேஷ் ஃப்ளோ டயக்ராம் வேணும், ஆனால் எக்ஸலில் வேணும். ஸோ இங்கே மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்னு செலக்ட் பண்ணிட்டோம். நீங்கள் ஆனால் ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் திங் இஸ், இந்த வருஷனும் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வருஷனும் சேமாக இருக்கணும். இதுவும் 365, அதுவும் 365, இதுவும் 2021, அதுவும் 2021. ஒரே வருஷனாக இருந்தால் தான் ஒர்க் ஆகும், இல்லைன்னா கான்ஃப்ளிக்ட் ஆகும் சம்டைம்ஸு. ஸோ இந்த மந்த்ஸ்ன்னு செலக்ட் பண்ணி ஐ சே வியூ. ஸோ நவ் இட் வில் ஜென்ரேட் அ ரிப்போர்ட் இன் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் ஜென்ரேட் ரிப்போர்ட் பண்ணி இட் வில் ஓப்பன் இட் இன் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஹியர். மைக்ரோசாஃப்ட் எக்ஸலுடைய பிவட் டேபிளாக ஓப்பன் ஆகிடும். நீங்கள் பார்த்துருப்பீங்க பிவட் டேபிள். எஸ், ஸோ இங்கே பிவட் டேபிளாக ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இங்கே காலம்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் ஆல் த காலம்ஸ் ஆர் அவைலபிள் ஹியர். இதில் எது எது வேணுமோ அதை நீங்கள் டிக் பண்ணி ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். யூ கேன் டிக் திஸ் அண்ட் யூ கேன் கிரியேட் அ ரிப்போர்ட் ஆஸ் பர் யுவர் விஷ். மந்த் வைஸ் வெர்ஷன் கான்ஃப்ளிக்டாக இருந்தால் ப்ராப்ளம் வரும் சார். If you have a different version, then there will be an error. ரெண்டும் ஒரே வருஷனா சார்? எக்ஸல்ல பிவட் போடுவீங்க இல்லையா, கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி பண்றது எக்ஸல்ல, அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட். ஸோ இங்கே காலம்ஸ்லாம் இருக்கும். இதில் எந்த காலம் வேணுமோ அதை டிக் பண்ணி ட்ராக் பண்ணி நீங்கள் ரிப்போர்ட்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு மந்த் வைஸ் வேணாம், டாஸ்க் வைஸ் வேணும் அப்படின்னா டாஸ்க்கு தூக்கி ஆக்சஸில் கிரியேட் அ ரிப்போர்ட். சார்ட்டும் வரும், ரிப்போர்ட்டும் வரும். இங்கே சார்ட் வரும், இங்கே ரிப்போர்ட் வரும். ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் எவ்வளோ காஸ்ட், வாட் இஸ் அக்யூமுலேட்டிவ் காஸ்ட்ன்றது ஒரு ரிப்போர்ட் இங்கே வந்துட்டு இருக்கு. இங்கே பண்ண அதுக்கேற்ற மாதிரி இங்கே சார்ட்டும் மாறும். எக்ஸல் பிவட் டேபிள் யூஸ் பண்ண தெரிஞ்சவனுக்கு ஐ திங்க் யூ வுட் ஹவ் பீன் அவேர் ஆஃப் இட். எக்ஸல் பிவட் யூஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் நான். எக்ஸல்ல பிவட் பண்றது இல்லையா? என்ன சார் நீங்க? எக்ஸல் ட்ரைனிங் வந்தீங்கன்னா முதல் நாள் மட்டும்தான் நார்மல் எக்ஸல், 2வது நாள் ஃபுல்லா பிவட் தான் சொல்லியிருப்போம். பிவட்டே ஒரு 1 டே இருப்போம். அவ்வளோ ஆப்ஷன் இருக்கு பிவட்ல. பவர் பிவட் யூஸ் பண்ண ஆரம்பிங்க, பவர் கொரி யூஸ் பண்ண ஆரம்பிங்க. எக்ஸல்லே உங்களுக்கு எக்ஸல் தான் ரொம்ப யுவர் ஃபாண்ட் ஆஃப் எக்ஸல்னா தயவு செஞ்சு பவர் பிவட், பவர் கொரிலாம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. டைம் இருந்துச்சுன்னா காமிக்கிறேன், டைம் இருந்துச்சுன்னா பார்க்கலாம். சூப்பர். இதே பதிலாக அடுத்த ட்ரைனிங்ல சொல்றாதீங்க சார், எம்எஸ் ப்ராஜெக்டா அட்டன் பண்ணோம் அப்படின்னு. நீங்க போய் அட்டன் பண்ணீங்களா? எங்கேயாவது இன்ஸ்டிடியூஷன்ல ஏதாவது பண்ணீங்களா? டூ டேஸா? அவ்வளோதான். நான் எப்படி எடுக்கிறேன்னா, நான் எக்ஸல் ப்ராஜெக்ட் பவர் பி கம்பெனிக்கு எப்படி எடுக்கிறேன்னா ஒரு 2 டே எடுப்பேன். முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு ஒரு 1 மந்த் 2 மந்த் கழிச்சு அடுத்த 2 டே இருக்கும்.
கண்டினியூஸா நீங்க 8 days போட்டீங்கன்னா மண்டேக்குள்ள நிறைய போயிடும். முதல் நாள் பண்ணது மறந்து போயிடும். கொஞ்சம் கேப் விட்டு நீங்க இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு அப்புறம் உட்காந்தீங்கன்னா தான் புரியும். டேக்ஸ் எல்லாம் முடிச்சிருப்பீங்க. அப்போ டேக்ஸ் எல்லாம் பண்ணீங்களா? ட்ரில் டவுன், டூல் டிப்பு, ஸ்லைசர் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு அதெல்லாம். ஓகே, so we have seen about some reports. So ரெண்டு வகையான ரிப்போர்ட் பார்த்துட்டோம். ஒன்று எம்எஸ் ப்ராஜெக்ட்லேயே ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுறது. இந்த மாதிரி நாமளே ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, ஃபீல்டு செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி ரிப்போர்ட் வேணுமோ அதை கிரியேட் பண்ணிக்கலாம். இன்னொன்று மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கே போய் ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணது. ரைட், நவ் லெட் அஸ் கம் பேக் டு த கேன் சார்ட். நவ் இப்போதைக்கு நான் கேன் சார்ட்டுக்கு வந்துடுறேன். ஐ கம் பேக் டு த கேன் சார்ட். இப்போ இந்த ரிப்போர்ட் ரெடியா இருக்கு. அசியூம் we have finalized our plan and we are going to execute this plan. இந்த பிளான் வந்து கமிங் மண்டே தான் நம்ம இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண போறோம். This project is going for 157 days. These are all the activities. இது கீழே இருக்க ரிசோர்சஸ் இதெல்லாம் வந்திருக்கு. இப்போ இந்த நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி ஆக்சுவல் வெர்சஸ் பிளான் ஆக்சுவல் கொடுக்க போறோம். அதுவும் பிளானும் எப்படி இருக்கு, டிவியேட் ஆச்சுன்னா எப்படி இருக்கும், அதெல்லாம் எங்க பார்க்கலாம், அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் என்னென்ன பார்க்கலான்றத பார்த்துருவோம். ஸோ முதல்ல நம்ம இந்த பிளானை இப்போ நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த பிளானை முதல்ல நீங்கள் சேவ் பண்ணணும். ஸோ அதுக்கு பேர் தான் வி கால் திஸ் ஆஸ் பேஸ் லைன். இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு பேர் தான் நம்ம பேஸ் லைன்னு சொல்லுவோம். ஓகே, ட்ராக்கிங். ஓகே, இப்போ நம்ம ட்ராக்கிங்கை பற்றி பார்த்துடலாம். we'll see about ட்ராக்கிங். ஒரு ப்ராஜெக்ட் இப்போ பிளான்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போறோம், அப்புறமா ஆக்சுவல் கொடுத்துட்டு ட்ராக் பண்ண போறோம். ஓகே, ட்ராக்கிங். What is meant by tracking? The process of comparing what actually happens during your project to the estimate. உங்க பிளானுக்கும் ஆக்சுவலுக்கும் என்ன நடந்திருக்கு அது பண்றது பேர் தான் ட்ராக்கிங். நீங்க பிளான் எவ்வளவு பண்ணி வச்சிருக்கீங்க, ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்றது ரெண்டுத்தையும் கொண்டு வரதுக்கு பேர் தான் ட்ராக்கிங். ஸோ நீங்க பிளான் வெர்சஸ் ஆக்சுவல் பண்ணணும்னா முதல்ல அந்த பிளானை சேவ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நீங்க 5 இயர்ஸ்லாம் கூட பார்த்துருப்பீங்க, பிஃபோர் ஆஃப்டர்னு போட்டிருப்பாங்க. பிஃபோர் இப்படி இருந்தது, ஆஃப்டர் இப்படி இருக்கு அப்படின்னா பிஃபோர் ஒரு பிக்சர் எடுத்து வச்சுக்கிட்டு கிளீன் எல்லாம் பண்ணிட்டு ஆஃப்டர்ன்றது இன்னொரு பிக்சர் எடுத்து வச்சுட்டு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. அதே ப்ராசஸ் தான் நாம இப்போ பண்ண போறோம். ஸோ நாம வந்து இப்போ பிளான் பண்ணிட்டோம், அந்த பிளானை ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்க போறோம். ட்ராக் யூ நீட் டேக் அ பிக்சர் ஆஃப் வாட் யூ டிட். அந்த ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டோம் இல்லையா, அதை ஒரு பிக்சரா எடுத்து வச்சுக்கணும். அந்த பிக்சரா எடுத்து வச்சுக்கிற அந்த மொமெண்ட்டுக்கு பேர் தான் வி கால் தட் ஆஸ் பேஸ் லைன். அதான் உங்களுடைய பிளான். ஸோ இந்த பேஸ் லைன் நம்ம பிளானாக சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆக்சுவலை கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ரெடியாக இருக்கும். அந்த பிளானை சேவ் பண்ணி வச்சா தான் நம்ம ஆக்சுவலையும் பிளானையும் செக் பண்ண முடியும். சேவ் பண்ணாமல் வைக்கிற வரைக்கும் இன்னும் பிளானிங்லேயே தான் இருக்கிறோம்னு அர்த்தம். அந்த பிளானை ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். அந்த கான்செப்டுக்கு பேர் தான் பேஸ் லைன் மெத்தட். ஓகே, ஸோ இந்த பேஸ் லைனில் 2 விதமான பேஸ் லைன் இருக்குது. there are 2 types of baseline possibly available. First one is baseline, second one is interim plan. அது என்ன இன்ட்ரீம் பிளான்? இன்ட்ரீம் பிளான் என்ன பண்ணுன்னா உங்களுடைய ஸ்டார்ட் டேட் ஃபினிஷ் டேட் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கும். பிளான் படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா, பிளான் படி முடிச்சிருக்கீங்களா, அதை மட்டும் செக் பண்ணணும். அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இன்ட்ரீம் பிளானுக்கு போகணும். உங்கள் பேஸ் லைனை உங்கள் ப்ராஜெக்டை இன்ட்ரீம் பிளான்ஸில் சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இன்ட்ரீம் பிளான்ஸில் சேவ் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் டேட்டு ஃபினிஷ் டேட்டை ட்ராக் பண்ணிக்கலாம். பிளான் படி உங்கள் ஸ்டார்ட் டேட் ஃபினிஷ் டேட் எப்படி இருந்தது, ஆக்சுவலாக உங்கள் ஸ்டார்ட் டேட் ஃபினிஷ் டேட் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்ட்ரீம் அவ்வளோதான் செக் பண்ண முடியும் இன்ட்ரீம் பிளான். இதுவே இன்னொன்று இருக்குது பேஸ் லைன். பேஸ் லைனில் என்ன ட்ராக் பண்ணிக்கணும்னா ஸ்டார்ட் டேட் ஃபினிஷ் டேட்டை ட்ராக் பண்ணலாம். ஓகே, வேற சில விஷயங்களை கூட ட்ராக் பண்ணிக்கலாம். பிளான் படி நான் ஒரு ஆக்டிவிட்டிக்கு டியூரேஷன் 2 நாள்னு கொடுத்துருப்பேன். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 நாள் பத்தலை, 5 நாள் ஆயிடுச்சு. அதே மாதிரி காஸ்ட்டு
நான் பிளான் படி ஒருத்தருக்கு காஸ்ட் இவ்வளோ தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்டிகுலர் பர்சன் 45,000 கொடுத்துருக்கேன் பிளான் படி, பட் இஸ் ஆஸ்கிங் மோர். ஆனால் ப்ராஜெக்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் 50,000 பே பண்ணியிருக்கோம். ரிசோர்சஸ் அசைன்மெண்ட் சொன்னீங்க இல்லையா, ஒரு டாஸ்க்கு நான் 2 ரிசோர்சஸ் தான் அசைன் பண்ணியிருக்கேன் பிளான் படி, பட் இப்போ பார்த்தா எனக்கு அதுக்கு 4 ரிசோர்சஸ் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி ஆக்சுவல்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பேஸ் லைனுக்கு தான் போகணும். எல்லாத்தையும் ட்ராக் பண்ணணும்னா பேஸ் லைன், ஸ்டார்ட் அண்ட் ஃபினிஷை மட்டும் ட்ராக் பண்ணணும்னா இன்ட்ரீம் பிளானுக்கு போகணும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் மோர் பீப்புள் ப்ரிஃபர்ஸ் டு யூஸ் திஸ் பேஸ் லைன். ஏன்னா எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிக்கலாம் இல்லையா, ஆக்சுவல் பிளானு, ஸ்டார்ட் டேட், ஃபினிஷ் டேட், காஸ்ட்லேருந்து டியூரேஷன் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிக்கலாம். பட் இதில் என்ன சேலஞ்சுனா, நீங்கள் எவ்வளோ பேஸ் லைன் அதிகமாக சேவ் பண்ணுறீங்களோ உங்களுடைய சிஸ்டமுடைய கால்குலேஷன் கொஞ்சம் ஸ்லோவாகும், சிஸ்டமுடைய ஸ்பீட் கொஞ்சம் ஸ்லோவாக சான்ஸ் இருக்குது, ஃபைல் சைஸும் கொஞ்சம் பெருசாகும். ஏன்னா நிறைய எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் இல்லையா, அது ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட்லேருந்து நீங்கள் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கணும், காஸ்ட்டு டியூரேஷன் எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும், புதுசாக கொடுக்குறதையும் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும், ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணணும். ஸோ ஃபைல் சைஸு பெருசாக சான்ஸ் இருக்குது, சிஸ்டமோட ஸ்பீடு கம்மியாகவும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் டிசைட் பண்ணிங்க. ஐ திங்க் அட்லீஸ்ட் 1 or 2 பேஸ் லைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பிரச்சனை ரொம்ப ஸ்லோவாலாம் ஆகாது எனக்கு தெரிஞ்சு. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் எத்தனை பேஸ் லைன் பண்ணலாம்னா 11 பேஸ் லைன்ஸ் பண்ணலாம். 0லேருந்து 11 டைம்ஸ் உங்கள் பிளானை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். 11 டைம்ஸ் யூ கேன் சேவ் பிளான் 1, பிளான் 2, பிளான் 3, பிளான் 4, பிளான் 5 சொல்லி 11 டைம்ஸ் யூ கேன் சேவ் யுவர் பிளான்ஸ். இல்லை ஓவர் ரைட் பண்ணலாம். ஒரே பிளான், அந்த பிளானை திருப்பி ஓவர் ரைட் பண்ணி அதுக்கு மேலே செகண்ட் பிளான் வச்சுக்கலாம். ஓவர் ரைட்டும் பண்ணலாம். யூ கேன் ஹேவ் டிஃப்ரெண்ட் பிளான். பிளான் 1, பிளான் 2 கூட நீங்கள் கம்பேர் பண்ணலாம். பிளான் 1ல இப்படி பண்ணியிருந்தோம், பிளான் 2ல இப்படி பண்ணியிருக்கோன்னு கூட நீங்கள் கம்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பிளானிங் வித் செகண்ட் பிளானிங் ஆல்சோ யூ கேன் கம்பேர் இட். ஸோ இந்த மாதிரி பண்ண நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யுவர் ஃபைல் சைஸ் மே கெட் இன்க்ரீஸ் ஆஃப் யுவர் ஃபைல் சைஸ். உங்கள் ஃபைல் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி பண்ணால். இன்னொன்று, as I told, 11 sets of baselines power, it may slow down your system calculation. கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா 11 பேஸ்லைன்ஸ்லாம் பண்ணால் ரொம்ப ஸ்லோவாகிடும். எனக்கு கேட்டால் ஒரு 2-3 பண்ணுங்க போதும். ஸோ 11, 10, 11லாம் பண்ணாதீங்க, ரொம்ப ஸ்லோவாகிடும் சிஸ்டம். 2 or 3 பேஸ்லைன்ஸ் இஸ் ஃபேர் எனஃப். ஓகே, ரைட். ஸோ இதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். பேஸ்லைனில் சேவ் பண்ணி வச்சுட்டு அந்த ஆக்சுவலுக்கு அப்புறம் அப்புறம் ஆக்சுவலுக்கு கொடுக்க போகிறோம். 2 செட் ஆஃப் டேட்டா இருக்கும். அந்த ஆக்சுவல் வர்சஸ் பிளானை தான் நாம் இப்போ கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த பேஸ் லைன் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ரெடி. இந்த ப்ராஜெக்ட் நம்ம மண்டே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் வி ஆர் கோயிங் டு செட் திஸ் பேஸ் லைன் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம பேஸ் லைனை இப்போ செட் பண்ண போகிறோம். go to the tab called as, அதுக்கு முன்னாடி go to the project tab போயிடுங்க. go to the project tab. இந்த ப்ராஜெக்ட்னு ஒரு tab இருக்கு பாருங்க, அந்த tabக்குள்ள போயிடுங்க. go to this tab called as project. Under the tab of project you can see there is an option called as set baseline. project இந்த tabக்குள்ள போனீங்கன்னா set baseline அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. you can see there is an option called as set baseline. ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். 0லேருந்து ஆரம்பித்து 10 பேஸ் லைன் வரும். செட் பேஸ் லைன், கிளியர் பேஸ் லைன். ஏற்கனவே ஏதாவது பேஸ் லைன் இருந்தால் அதை கிளியர் பண்ணி புதுசாக ஒரு பேஸ் லைன் கிரியேட் பண்ணலாம், இல்லை புதுசாக செட் பண்ணலாம். செட் பேஸ் லைன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 0லேருந்து ஆரம்பித்து 11 பேஸ் லைன்ஸ் இங்கே இருக்கும். 0, 1, 2, 3, 4லேருந்து 11 பேஸ் லைன்ஸ், 10 வரைக்கும் பேஸ் லைன்ஸ் இருக்குது. என்டையர் ப்ராஜெக்டை ட்ராக் பண்ணணும்னா நீங்கள் செட் பேஸ் லைன் போடணும். இல்லை ஸ்டார்ட் டேட், ஃபினிஷ் டேட்டை மட்டும் ட்ராக் பண்ணணும்னு நினச்சா இன்ட்ரீம் பிளானை போடணும். ஸோ இப்போதைக்கு நான் செட் பேஸ் லைனே கொடுத்துக்கிறேன். ஐ கிளிக் இட் ஆன் செட் பேஸ் லைன். ஓகே, என்டையர் ப்ராஜெக்டா இல்லை செலக்டட் டாஸ்க் மட்டுமா, இல்லை முக்கியமான டாஸ்க்கு மட்டும் நீங்கள் ட்ராக் பண்ணால் போதும், மற்ற டாஸ்க்லாம் வேணாம். ஏன்னா என்னுடைய ப்ராஜெக்ட் பண்ணுவேன், என் கஸ்டமரோட ப்ராஜெக்ட் நம்ம பண்ண வேணாம்னா அப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு வில் கோ வித் entire project. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா நம்மளுடைய பிளானை ஒரு இடத்துல ஒரு பிக்சர் மாதிரி எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஃபைலையும் சேவ் பண்ணிக்கிங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேவ் யுவர் ஃபைல் ஆல்சோ. Ctrl+S போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பிளான் ரெடி ஆயிடுச்சு, பிளான் சேவ் ஆயிடுச்சு. அவர் பிளான் இஸ் சேவ்டு ஹியர். பிளான் தனியாக சேவ் பண்ணி வச்சுட்டோம். இனிமேல் நாம கொடுக்க போறது எல்லாமே ஆக்சுவல் தான். நீங்க என்ன இதுக்கு மேல நீங்க என்ன பண்றீங்களோ அதெல்லாம் ஆக்சுவல் தான், எல்லாமே ஆக்சுவல் தான். இனிமேல் நீங்க பண்ண போறதெல்லாம் ஆக்சுவலாவே எடுத்துக்கும். ஒரு எக்ஸாம்பிள், இப்போடா this project was started. இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு 6ஆம் தேதி April 6 it has started. Assume that we are now in
மே 6th, ஒரு மாசம் கழிச்சு மே மாசம் 6ஆம் தேதி இந்த ப்ராஜெக்டுக்கான ஆக்சுவல்ஸை நான் கொடுக்கலான்னு இருக்கிறேன். ஐ வாண்ட் டு கிவ் த ஆக்சுவல்ஸ் ஃபார் த மே மந்த். ஒரு 1 month கழிச்சு, இல்லை டே பை டே கொடுக்குறதா இருந்தாலும் கொடுங்க, பட் டே பை டேன்றது ரொம்ப மைன்யூட்டாக போயிடும். அதனால நம்ம ஒரு 1 week 10 days இல்லை 1 month, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 month எடுத்துக்கிறேன். 1 month கழிச்சு நம்ம இந்த ப்ராஜெக்டை ட்ராக் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம 1 month வெயிட் பண்ண முடியாது. என்ன பண்ணுங்க, உங்க ஸ்டேட்டஸ் டேட்டை 1 month தள்ளி செலக்ட் பண்ணுங்க. யுவர் ஸ்டேட்டஸ் டேட் சேஞ்ச் இட் டு 1 month லேட்டர். உங்க ஸ்டேட்டஸ் டேட்டை எப்படி பண்றது, நேத்து நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். ப்ராஜெக்ட்ல போய் ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷன்ல போனீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் டேட் இருக்கும். யூ கேன் see the status date is available here. ஸோ அந்த டேட் படி என்னோட ப்ராஜெக்டோட ஸ்டேட்டஸ் என்னது. ஆக்சுவலாக இப்படி பண்ணக்கூடாது. நீங்க அந்த தேதியில போய் நேராக என்டர் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியது தான். 6ஆம் தேதி இப்போ மேல போய் நான் பண்ண போறேன். 6ஆம் தேதி மேல போய் நீங்க என்டர் பண்ணணும். பட் நம்ம ட்ரைனிங்னால 6ஆம் தேதி மே வரைக்கும் என்டர் பண்ண முடியாது இல்லையா. அதனால நான் ஸ்டேட்டஸ் டேட்டை 6ஆம் தேதின்னு மாத்திக்கிறேன். ஸோ அந்த ஸ்டேட்டஸ் படி, ஸோ அந்த டேட் படி எப்படி இருக்க போகுதுன்னு ட்ராக் பண்றோம், அவ்வளோதான். ஸோ இது நம்ம ரெகுலர் ப்ராஜெக்ட்ல நீங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரெகுலர் ப்ராஜெக்ட்ல அந்த டேட்ல ஓபன் பண்ணி நேராக பண்ண ஆரம்பிச்சிருங்க. பட் இப்போ ப்ராக்டிஸ்க்காக நம்ம ஸ்டேட்டஸ் டேட்டை மாற்ற போறோம். we are going to change the status date. ஸோ ஒன்று ப்ராஜெக்ட்ல போய் ப்ராஜெக்ட் இன்ஃபோல போய் ஸ்டேட்டஸ் டேட்டை மாத்துங்க. இல்லை இங்கேயே கூட இருக்கு பாருங்க, there is an option available here. இங்கேயே கூட இருக்கு, NAன்னு இருக்கு பாருங்க. இங்கே கூட நீங்க ப்ராஜெக்ட் ஸ்டேட்டஸ் டேட்டை மாத்திக்கலாம். click on this and suppose I want to track it on the next month, மே மந்த் 6ஆம் தேதி வச்சுக்கலாம். ஸோ மே 6ஆம் தேதி அன்னைக்கு போய் நான் ட்ராக் பண்ண போறேன். ஸோ அன்னைக்கு வெயிட் பண்ணாம நம்ம இந்த ஸ்டேட்டஸ் டேட்டை அந்த டேட்டுக்கு மாத்திட்டோம். we have changed the status date to the particular date. So assume that today is 6/5. இன்னைக்கு தான் மே 6ஆம் தேதி அசியூம் பண்ணிக்கங்க, இமேஜின் பண்ணிக்கங்க. ஓகே, எஸ், இங்க எங்க இருக்கு, சும்மா கர்சர் அங்க வச்சு பாத்துக்கிறேன், இங்கதான். ரைட். ஸோ இன்னைக்கு தான் மே 6. நாம இப்போ வந்து ஆக்சுவல்ஸை கொடுக்க போறோம். ரைட். அதுக்கு முன்னாடி கேன் சார்ட் ஃபார்மேட்டுக்கு போயிடுங்க. கேன் சார்ட் ஃபார்மேட். இந்த கேன் சார்ட் ஃபார்மேட்டுக்கு போனீங்கன்னா கிரிட் லைன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட்ல டெக்ஸ்டைல்ஸ் கீழே கிரிட் லைன்ஸ். இந்த கிரிட் லைன்ஸ் போனா ப்ரோக்ரஸ் லைன், ஒரு லைன் வரும். நம்மளுடைய ப்ரோக்ரஸ் எப்படி இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்கு யூ வில் கெட் அ லைன். ஒரு லைனு ப்ரோக்ரஸ் காமிக்கும், எப்படி பண்ணியிருக்கோம் நம்ம ப்ராஜெக்ட் படி, நம்ம ப்ரோக்ரஸ் எப்படி இருக்கு, கம்மியா இருக்கா இல்லை கரெக்டாக போயிட்டு இருக்கோமா அப்படின்னு காமிக்கிறதுக்கு ப்ரோக்ரஸ் லைன். ஃபர்ஸ்ட் செட் பேஸ் லைன் கொடுத்துருங்க. செட் பேஸ் லைன் கொடுத்துட்டு ஸ்டேட்டஸ் டேட்டை மாற்றணும். நான் 6 ஏப்ரல் மாற்றி வச்சிருக்கேன். 6 மே, சாரி. செட் பேஸ் லைன் போட்டீங்களா? செட் பேஸ் லைன் போட்டாரா? முதல்ல பேஸ் லைன் போட்டுட்டு அப்புறம் தான் சார் ஸ்டேட்டஸ் டேட் கொடுக்கணும். ப்ராஜெக்ட்ல போனீங்கன்னா பேஸ் லைன், செட் பேஸ் லைன் இருக்கும். செட் பேஸ் லைன் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு அப்புறம் தான் ஸ்டேட்டஸ் டேட் கொடுக்கணும். முதல்ல ஃபர்ஸ்ட் செட் பேஸ் லைன், அதுக்கப்புறம் தான் ஸ்டேட்டஸ் டேட்டை மாத்தணும். செட் பேஸ் லைன்ல டேட் எப்படி சார் கொடுப்பீங்க? செட் பேஸ் லைன்ல டேட்டே கொடுக்க வேண்டாம். நீங்க செட் பண்ணீங்கன்னா என்னைக்கு செட் பண்றீங்களோ அந்த டேட் அங்க வந்திருக்கும். இன்னைக்கு தான் நம்ம சேவ் பண்ணோம், இந்த டேட் தானா வந்திருக்கும் இங்க. இதை நீங்க பண்ண ஏற்கனவே பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இது நம்ம இன்னைக்கு செட் பண்ணி, இன்னைக்கு தான் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி இன்னைக்கு பிளானை சேவ் பண்ணி வச்சுட்டோம், அவ்வளவுதான். முதல்ல செட் பேஸ் லைன் கொடுத்துருங்க சார், அப்புறம் ஸ்டேட்டஸ் டேட். ஆனால் ஸ்டேட்டஸ் டேட்டு நீங்க ஒரிஜினலா நீங்க கொடுக்க வேண்டாம். இன்னைக்கு கொடுக்குறோம், பட் நீங்க ஒரிஜினல் ப்ராஜெக்ட் பண்ணும்போது பேஸ் லைனுக்கு நீங்க ஸ்டேட்டஸ் டேட் கொடுக்க வேணாம். அந்த டேட்ல ஓபன் பண்ணி நீங்க ஆக்சுவல் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. அந்த டேட் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுன்ற ஒரே காரணத்தினால தான் நம்ம ஸ்டேட்டஸ் டேட்டை மாத்தி கொடுக்குறோம், செக்கிங்காக, ட்ரைனிங்காக. ரைட். இப்போ வேற எதுவும் சொல்லிட்டு இருந்தேன், இதுவா கிரிட் லைன்ஸ். கேன் சார்ட் ஃபார்மேட்ல போயிட்டு கிரிட் லைன்ஸ்ல போயிட்டு ப்ரோக்ரஸ் லைன். இந்த ப்ரோக்ரஸ் லைன்ல ஒரு ப்ரோக்ரஸ் லைனை டிஸ்பிளே பண்ணணும். எங்க டிஸ்பிளே பண்ண போறீங்க?
டிஸ்பிளேவை டிக் அடிங்க, டிஸ்பிளேவை டிக் அடிங்க. அட் ப்ராஜெக்ட் ஸ்டேட்டஸ் டேட், அட் ப்ராஜெக்ட் ஸ்டேட்டஸ் டேட். செட் பேஸ் லிங்க் ஸ்டேட்டஸ் டேட்டும் கொடுத்தாச்சு. அடுத்த ஸ்டெப் இதுதான் சார். கேன் சார்ட் ஃபார்மேட்ல போயிட்டு கிரிட் லைன்ஸ்ல போயிட்டு ஸ்டேட் ப்ரோக்ரஸ் லைன். இப்போ நீங்க சொல்லுங்க, நான் இப்போ எதை செலக்ட் பண்ணோம்? லைவ் ப்ராஜெக்ட்ல நீங்க எதை செலக்ட் பண்ணுவீங்க? நான் இப்போ எதை செலக்ட் பண்ணோம்? இங்க 2 ஆப்ஷன் இருக்கு. செட் ப்ராஜெக்ட் ஸ்டேட்டஸ் டேட் அட் கரண்ட் டேட். இதுல எது நான் செலக்ட் பண்ணணும்? அவ்வளவுதான் சார். நீங்க லைவ் ப்ராஜெக்ட் பண்ணும்போது கரண்ட் டேட், ஏன்னா அன்னைக்கு 6ஆம் தேதி ஓபன் பண்ணி நம்ம பண்ண போறோம். ஆனா இப்போ 6ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுன்றதுனால அட் ப்ராஜெக்ட் ஸ்டேட்டஸ் டேட் நான் கொடுத்துறேன். இந்த கிரிட் லைன்ஸ்ல போயிட்டு ஓகே கொடுக்குறோம். ஸோ இப்போ 6 மே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ஒன்று இங்கே வந்திருக்கு. there is a line appearing here 6ஆம் தேதி. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட், இந்த ஆக்டிவிட்டி 6ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ அளவுக்கு வந்திருக்கணும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக இந்த ஆக்டிவிட்டி ஃபுல்லாக முடிஞ்சிருக்கணும் 6ஆம் தேதி படி பார்த்தீங்கன்னா. இந்த ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்திருக்கணும். என்ன சார் எது வரல? கொஞ்சம் இங்க மறைஞ்சிருக்கும் சார். இப்படி கார்னர்ல போய் இப்படி புல் பண்ணி கொண்டு வந்துங்க சார். கார்னர்ல இருக்கும் சார். இங்க எங்கேயாவது அப்படியே புல் பண்ணி இப்படி கொண்டு வந்துருங்க. அது வராமலாம் இருக்க சான்ஸே கிடையாது சார். ஸ்கிரீன் சின்னதா இருந்திருக்கும். என்ன மேடம் உங்களுக்கு கேன்சாட் வரலையா? மூவ் பண்ணுங்க மேடம் கொஞ்சம். கேன் சார்ட் ஃபார்மேட், கிரிட் லைன்ஸ், ப்ரோக்ரஸ் லைன். இங்க ப்ரோக்ரஸ் லைன் டிஸ்பிளேவை டிக் பண்ணி அட் ஸ்டேட்டஸ் டேட்னு போட்டு ஸ்டேட்டஸ் டேட்டை கொடுக்கலையோ சார்? பேஸ் லைன் செட் பண்ணீங்களா? சரி பண்ணுங்க சார், பண்ணுங்க, சீக்கிரம் பண்ணுங்க. பிரேக்குள்ள இந்த ப்ராஜெக்ட் முடிக்கணும் சார். ஒரு லேப்டாப்ல 5 பேர் வேலை செய்யுங்க. 4 பக்கமும் வேலை செய்றீங்க சார். நீங்க 2 பேர் தான் பாக்கல, மத்த எல்லாம் பாத்துட்டாங்க. சார் மேடம் போலாமா? டீக்குள்ள இதை முடிக்கலாம். இன்னொரு ப்ராஜெக்ட் வேற இருக்கு. ஆமா, நான் அவருக்காக சாருக்காக வெயிட்டிங். வெயிட் பண்ண சொன்னேன். அவர் கேன் சார்ட்டே வரலன்ட்டு நான் பயந்துட்டேன். அதனாலதான் அந்த இது ரைட் சைடு காலம் பண்ணிட்டு சேவ் பண்ணாம க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே சார். இப்போ ஆக்சுவல்ஸ் இனிமேல் நான் சொன்ன மாதிரி என்னெல்லாம் கொடுக்குறீங்களோ அதெல்லாம் ஆக்சுவல்ஸ் தான். என்னெல்லாம் கொடுக்குறீங்களோ அதெல்லாம் ஆக்சுவல்ஸ் தான். வாட் எவர் யூ ஆர் கிவிங், தட் இஸ் கோயிங் டு பி த ஆக்சுவல்ஸ் ஹியர்.
இப்போ என்ன பண்ணுவோம், ஒரு எக்ஸாம்பிள், இந்த ப்ராஜெக்டே நம்ம ஆரம்பிக்கிறது 6ஆம் தேதி ஆரம்பிக்கணும். ஆனால் இந்த ப்ராஜெக்டே டோட்டலாகவே ப்ராஜெக்ட் ஸ்டார்டிங்கே டிலே ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராஜெக்டில் போயிட்டு மூவ் ப்ராஜெக்ட்னு ஒன்று இருப்பார். டோட்டல் ப்ராஜெக்ட் ஹாஸ் பீன் மூவ்டு டு சம் அதர் டே. ஸோ ஆரம்பிக்கிறதே நம்ம 6ஆம் தேதி ஆரம்பிக்கல, வேற ஒரு டேட்டில் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா நீங்கள் டோட்டலாகவே போயிட்டு மூவ் ப்ராஜெக்ட்னு கொடுத்து அந்த ப்ராஜெக்டை வேற ஒரு டேக்கு மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி டெட்லைன் கன்ஸ்ட்ரைன்ஸு எல்லாம் அங்கே மூவ் ஆகிடும். இது ப்ராஜெக்டை மூவ் பண்ணுறதுக்கு. அது மாதிரி அப்டேட் ஆஃப் ப்ராஜெக்ட், என்ன கேட்டால் ப்ராஜெக்ட் வைஸ் யாரும் மூவ் பண்ண மாட்டாங்க, ப்ராஜெக்ட் வைஸ் யாரும் அப்டேட் பண்ண மாட்டாங்க. அப்போ ப்ராஜெக்டே மூவ் பண்ணிடும். ப்ராஜெக்ட் மூவ் பண்ணாம ப்ராஜெக்டே மூவ் ஆகிடும், டோட்டலாக மூவ் ஆகிடும். எல்லாமே எல்லா ஆக்டிவிட்டியும் போயிடும், எல்லாமே மூவ் ஆகிடும். ஆமா, அப்போ டாஸ்க் தான் போகணும். அதான் அடுத்தது பண்ண போறோம், டாஸ்க் போகலாம். இப்போ அடுத்தது மேபி ஒரு டாஸ்க், அவர் சொன்ன மாதிரி டோட்டல் ப்ராஜெக்டே டிலே ஆயிடுச்சுன்னா இதை பண்ணலாம். இல்லை டோட்டல் ப்ராஜெக்ட் கரெக்டாக போயிட்டு இருக்கு, பட் சில ஆக்டிவிட்டி கொஞ்சம் டிலே ஆயிருக்கு, சில ஆக்டிவிட்டியோட இதெல்லாம் மாறி இருக்குன்னு வச்சுங்களேன். 1 by 1 பண்ணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட். ஸோ ஸ்டார்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் கரெக்டாக 1 டேன்னு போட்டிருக்கு, கரெக்டாக ஆரம்பிச்சிட்டோம். அந்த ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியை கரெக்டாக ஆரம்பிச்சிட்டோம். ஆரம்பிக்கலாம் தான் நீங்கள் மூவ் ப்ராஜெக்ட் போயிட்டு அது மூவ் பண்ண போறீங்க. 6ஆம் தேதிக்கு பதிலாக 10ஆம் தேதி நம்ம மூவ் பண்ணுறோம். பட் அப்படிலாம் இல்லை, கரெக்டாக போகுது. எனக்கு இந்த ஸ்டார்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் ஆன் ட்ராக்ல போயிட்டு இருக்கு, கரெக்டாக ஆன் ட்ராக்ல போயிட்டு இருக்கு. இது 2-3 மெத்தடாக பண்ணலாம். பெஸ்ட் மெத்தட் எதுனா டாஸ்க்ன்ற டேப்குள்ள போயிடுங்க. டாஸ்க்ன்ற டேப்குள்ள போனால் அண்டர் தி டாஸ்க் டேப், இந்த டாஸ்க்ன்ற டேப்ல போனீங்கன்னா இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, மார்க் ஆன் ட்ராக். மார்க் ஆன் ட்ராக்னா ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கு அந்த ஆக்டிவிட்டி. ஆன் ட்ராக், எப்படி பண்ணணுமோ பிளான் படி எப்படி போகணுமோ அப்படிதான் போயிட்டு இருக்கு. மார்க் ஆன் ட்ராக். ஸோ மார்க் ஆன் ட்ராக்னு கொடுத்தீங்கனாலே போதும். இஃப் ஐ கிளிக் திஸ், எஸ். ஸோ ஆன் ட்ராக் அப்படின்னா என்ன அர்த்தம், கரெக்டாக ஆரம்பிச்சு கரெக்டாக அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிடுச்சு. யூ கேன் see here there is a tick mark appearing. So on track. இங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பார் வரும், blue color bar. So this blue color bar indicates that it is completed. Right? But நான் இதை ரெண்டா பார்க்க முடியுமா? ஒன்னு ஆக்சுவலி, இன்னொன்னு பிளான். 2 பார் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஒன்னு ஆக்சுவலி, இப்ப பிளான் படி போயிட்டு இருக்கனால ஒரே ஒரு பார் தான் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் டிவியேட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், நீங்க சொன்ன மாதிரி 6ஆம் தேதி போல 10ஆம் தேதி மாறிடுச்சு. 6ஆம் தேதி பிளான் பண்ணியிருக்கோம், 10ஆம் தேதி மாறிடுச்சு. 2 பார் பார்க்க முடியுமா, ஆக்சுவல் வர்சஸ் பிளான்? எஸ். அதுக்கு தான் என்ன பண்ண போறோம் இப்போ, கேன் சார்ட் ஃபார்மேட்டுக்கு போயிட்டா, கேன் சார்ட் ஃபார்மேட், அதுல பேஸ் லைன் அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்க, பேஸ் லைன். அதில் எந்த பேஸ் லைனை இப்போ செக் பண்ண போறீங்க, விச் பேஸ் லைன், தட் ஃபர்ஸ்ட் பேஸ் லைன் விச் வி ஹவ் சேவ்டு. ஸோ இந்த பேஸ் லைனை வச்சு இப்போ நான் ஆக்சுவல் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். 2 பாரையும் நம்ம பார்க்க போகிறோம், ஆக்சுவலும் பிளானும் எப்படி போயிட்டு இருக்கு. ஸோ அந்த பேஸ் லைனுக்கு ஒரு பார். ஸோ பார்ஸ் ஹியர் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 பார் வருது. மேலே ஒரு ப்ளூ, கீழே ஒரு கிரே. மேலே ப்ளூ வந்திருக்கு, கீழே ஒரு கிரே பார் வந்திருக்கு. இங்க மேலே ஒரு ப்ளூ, கீழே ஒரு கிரே. சரி, இதே மாதிரி ரெக்குவயர்மெண்ட் பிளானிங், இதுவும் ஆன் டைம் போயிட்டு இருக்கு, கரெக்டா போயிட்டு இருக்குன்னா நீங்க என்ன பண்ணலாம், ஒன்று நான் சொன்ன மாதிரி டாஸ்க்ல போயிட்டு மார்க் ஆன் ட்ராக் பண்ணுங்க. இல்லை எனக்கு இன்னும் இது வந்து 7th ஆரம்பிக்கணும், 7th ஆரம்பிக்கிறது மேல 2 நாள் தள்ளி போயிடுச்சு, 1 நாள் டிலே ஆயிடுச்சு, ட்ராக் மாறிடுச்சு, இல்லை ப்ராஜெக்டே மாறிடுச்சு, இல்லை டியூரேஷன் மாறிடுச்சுன்னா இன்னொரு மெத்தட் இருக்கு. மார்க் ஆன் ட்ராக்ல ஒரு ஆரோ மார்க் இருக்கு பாருங்க, அந்த ஆரோ மார்க்ல கிளிக் பண்ணா அப்டேட் டாஸ்க்னு ஒன்று. மார்க் ஆன் ட்ராக்னா கண்ண முடிட்டு நம்ம ட்ராக் படி போயிட்டு இருக்கோம், ஆன் ட்ராக்ல போயிட்டு இருக்கோம், பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது. இல்ல வேற வகையான அப்டேட் என்னன்னா, மார்க் ஆன் ட்ராக்குக்கு பதிலாக அப்டேட் டாஸ்க்னு ஒன்று இருக்கு பாருங்க. அப்டேட் டாஸ்க்கை கிளிக் பண்ணா யூ வில் ஹேவ் சம் ஆப்ஷன் ஹியர். ஸோ ரெக்குவயர்மெண்ட் பிளானிங் இஸ் ஃபார் 12 days, டியூரேஷன் படி 12 days. ஸோ கரெக்டாக ஆரம்பிச்சிருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கரெக்டாக ஆரம்பிச்சு கரெக்டாக போயிடுச்சு. 2 விதமாக பண்ணலாம். 100% இஸ் கம்ப்ளீட்டட், இல்லை டியூரேஷன் 12 daysன்னு கொடுத்தீங்கனாலே போதும், ரிமைனிங் டியூரேஷன் வந்து 0ன்னு மாறிடும்.
இல்ல இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சது கரெக்ட், ஆனாலும் என்னால இந்த ப்ராஜெக்டை ஃபுல்லா முடிக்க முடியல, ஒரு 6 நாள் வேலை தான் பண்ணியிருக்கோம், இல்ல ஒரு 50% ஒர்க் தான் முடிஞ்சிருக்கு இந்த ப்ராஜெக்ட்ல, இந்த ஆக்டிவிட்டியே ஒரு 50% ஒர்க் இஸ் ஒன்லி டன், மற்ற ஒர்க் இது பண்ண முடியல அப்படின்னா நீங்க இங்க பர்சன்டேஜ் கூட மாத்திக்கலாம். ஸோ 50% ஒர்க் இஸ் டன். இல்லை டியூரேஷன் தெரியும், இந்த 12 நாளில் எனக்கு 12 நாள் முடிக்க முடியல, அதில் ஒரு 6 நாள் தான் முடிச்சிருக்குன்னா 6 நாள்னு கொடுக்கலாம். அதே மாதிரி இங்கே இருக்கு பாருங்க, ஸ்டார்ட் டேட் 7th அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும், ஆனால் என்னால் 7th ஸ்டார்ட் பண்ண முடியல, ஒரு 2 நாள் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணனா இதை வந்து மாற்றி விட்டுடலாம், இங்கே 7ன்னு மாற்றலாம். ஓகே, இப்போதைக்கு அவங்க வேற எதனா ப்ராஜெக்ட்டுக்கு பண்ணிடுவோம், ஏன்னா செகண்ட் டாஸ்க்கு மேபி 3rd or 4th நம்ம பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு நான் என்ன சொல்கிறேன், மேபி இதை வந்து 100% எனக்கு இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சிச்சுன்னு ஒன்று இங்கே 100 மாற்றுங்க, இல்லை டியூரேஷனில் போயிட்டு யூ மேக் த டியூரேஷன் ஆஸ் 12 டேஸோட வேலையும் முடிஞ்சிச்சு, இல்லை 100 டேஸும் ஆயிடுச்சு அப்படின்னு போட்டு. ஓகே, ஸோ இப்போ அது ஓரளவு இது ஒன் டிக் ஆயிடுச்சு, ரைட். ஸோ இப்போ ஸ்டார்ட் ஆஃப் த ப்ராஜெக்டும் கரெக்டாக பண்ணிட்டோம், ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் பிளானிங்கும் கரெக்டாக பண்ணியாச்சு. இல்லை நீங்கள் மார்க் ஆன் ட்ராக்னு கொடுத்தாலும் ஓகே, மார்க் ஆன் ட்ராக் சில சமயத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் இந்த கேண்ட் நடுவில் இருக்குன்னு வச்சுங்களேன், ஏப்ரல் 27ஆம் தேதி அன்னைக்கு இது எவ்வளோ முடிச்சிருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிடும், ஏன்னா பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ண முடியாதுன்னா சிஸ்டமே மார்க் பண்ணிடும் அந்த மார்க் ஆன் ட்ராக். பட் இப்போ இந்த டெக்னிக்கல் அப்ரூவல் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். என்னால் டெக்னிக்கல் அப்ரூவல் 23ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண முடியல, அந்த ஒரு ஆக்டிவிட்டியை ப்ராஜெக்டே ஸ்டார்ட் பண்ண முடியல, அது வேற மெத்தட். என்னால் டெக்னிக்கல் அப்ரூவல் 23ஆம் தேதி என்னால் பண்ண முடியல, மை ப்ராஜெக்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் இஸ் நாட் அவைலபிள். ஸோ அதனால் அது ஒரு 2 நாள் 3 நாள் தள்ளி போயிடுச்சு, அந்த தட் ஆக்டிவிட்டி ஹாஸ் பீன் ரீஷெட்யூல் டு சம் அதர் டேஸ், ஒரு 2 days or 3 days. அப்போ என்ன பண்ணலாம், அதே டாஸ்க்கு போயிடுங்க, அதே மார்க் ஆன் ட்ராக் போயிடுங்க, அப்டேட் டாஸ்க் இப்படி பண்ணுறது பெட்டர். இங்கே போய் கூட நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணி மாற்றிக்கலாம், விச் ஐ டோன்ட் ரெக்கமெண்ட், நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலாக இது பண்ணுறது தான் பெட்டர் சொல்யூஷன். இப்படி பண்ணுங்க, அப்போ சிஸ்டமேட்டிக்காக வரும், அப்போ தான் உங்களுக்கும் தெரியும் ஆக்சுவலாக எப்படி இருக்குது, பிளான் படி எப்படி இருக்குன்றது ட்ராக் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அப்டேட் டாஸ்க்கு போயிடுங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி ஆஸ் பர் பிளான் படி பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்கணும், ஆனால் we are not able to start on 23. Now I am going to start this on 23 பதிலாக 23/4 சரி, மேபி ஃப்ரைடே மண்டே ஆரம்பிக்கிறோம், 27 வச்சுக்கோங்க, சாட்டர்டே சண்டே லீவு. ஸோ மண்டே என்னால் 23 ஸ்டார்ட் பண்ண முடியல, மண்டே தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன் 23 ஸ்டார்ட் பண்ண முடியல, ஏன் மண்டே ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதுக்கான ரீசன் என்னது, அதை நீங்கள் இங்கே கீழே நோட்ஸ்ன்னு ஒன்று இருக்கு பாருங்க, அதில் போயிட்டு வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட், ஒய் வி ஹவ் டிலேயிங் த டாஸ்க். ஸோ 23ஆம் தேதிக்கு பதிலாக 27ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்கீங்களே, என்ன காரணத்தினால ஆரம்பிச்சிருக்கீங்க, அதுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே டைப் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது அதுக்கான டாக்குமெண்ட், ஏதாவது அதுக்கான அட்டாச்மெண்ட் இருக்கா, ஆப்ஜெக்ட் இருக்கா, பிக்சர் இருக்கா, அதையும் நீங்கள் கூட இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஏன் டிலே பண்ணிட்டீங்க அப்படின்றது நோட்ஸில் போய் கொடுத்துருங்க. இல்லை வேற ஏதாவது டாக்குமெண்ட் இருக்குன்னா அந்த டாக்குமெண்ட்டை இன்சர்ட் ஆப்ஜெக்டில் போய் அட்டாச் பண்ணி, பிடிஎஃபோ எக்ஸலோ இல்லை ஏதோ டிலேக்கான காரணம். ஓகே, சம்திங் ப்ராடக்ட் இன்ஜினியர் இஸ் நாட் அவைலபிள், அவர் அந்த டேட்டில் அவைலபிளாக இல்லை, he has gone for a leave or something. அவர் தான் இந்த டாஸ்க் பண்ணணும், அவர் இல்லை. ஓகே, எஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கேனில் யூ கேன் see a differences here. 2 பார் வருது பாருங்க, இந்த கிரே கலர் பார். இப்போ இன்னைக்கு ஆரம்பிச்சு இந்த டேட்ல ஆரம்பிச்சு இந்த டேட்ல முடிச்சிருக்கணும், பட் ஆரம்பிக்கிறது இந்த டேட்ல ஆரம்பிச்சு இங்க வந்து. ஸோ இதனால உங்க ப்ராஜெக்ட் மற்ற ஆக்டிவிட்டி எல்லாமே எவ்ரிதிங் ஹஸ் காட் டிலேட். ஸோ 2 கேன் சார்ட் வரும், ஒன்று கிரே கலர், இன்னொன்று ப்ளூ கலர். கிரே கலர்ல வர்றது உங்களுடைய பிளான், ப்ளூ கலர்ல வர்றது உங்களுடைய ஆக்சுவல். சார் இங்க நோட்ஸ்ல இங்க வந்திருக்கோம், இல்ல நேத்து பண்ணமே, ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட் நோட்ஸ்,
இல்லை இங்கே கர்சர் வச்சிங்கனாலே இங்கே ஒரு ஆப்ஷன் வரும் பாருங்க. இருபத்தி ஏழு தான் சார் நான் போட்டிருக்கேன். 23 போல 27 மாத்திருக்கேன். மார்க் ஆன் ட்ராக் ரிமூவ் பண்ணனும்னா என்ன மார்க் ஆன் ட்ராக் மார்க் ஆன் ட்ராக்னா அப்ப நீங்க 0ன்னு மாத்தணும். திரும்ப மார்க் ஆன் ட்ராக்கை ரிமூவ் பண்ணா 0ன்னு போடணும் சார். ஒவ்வொரு டாஸ்க்கு பேஸ் லைன்ல பேஸ் லைன்ல இன்னைக்கு இந்த டிலே பார்க்கலாம். வேற இன்னொரு சில ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்கு. இதனால என்ன எவ்வளவு நாள் டிலே ஆயிடுச்சு, எவ்வளவு காஸ்ட் வேரியன்ஸ் ஆயிருக்கு, இந்த டேட்ல எவ்வளவு பர்சன்டேஜ் முடிச்சிருக்கணும் பார்க்கலாம். அடுத்தது மார்க் ஆன் ட்ராக்ல போயிட்டு அப்டேட் டாஸ்க்ல போயிட்டு இந்த கம்ப்ளீட்டட் 0ன்னு போட்டு விட்டுருக்கோம். இத பண்ணிட்டு இன்னொன்னு பண்ணோம் சார். நான் இதுல ஒன் மோர் திங் ஐ ஹேவ் டு டூ ஹியர். இது 23ஆம் தேதி ஆரம்பிக்கிறதுக்கு பதிலா 27ஆம் தேதி ஆரம்பிச்சாச்சு. we have started it. இத பண்ணிட்டு நான் திரும்பவும் மார்க் ஆன் ட்ராக் பண்ணணும். ஏன்னா நம்ம இப்ப என்னைக்கு ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம், we are tracking it on 6th May. அப்படி பார்த்தா 6th May அன்னைக்கு இது 27th ஆரம்பிச்சிருந்தா 6th May அன்னைக்கு இங்க வந்திருக்கணும். இந்த கிரிட் லைன்ஸை பாருங்களேன். ஆக்சுவலி இது இங்க வந்திருக்கணும், இங்க வரல, இன்னும் இங்கேயே இருக்கு. நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 23ஆம் தேதி ஆரம்பிக்கிறது இங்க ஆரம்பிச்சிருக்கணும். பட் வி ஆர் ஸ்டார்டட் ஹியர். பட் இது வரைக்கும் நம்ம முடிச்சாச்சு இல்லையா? இப்ப நம்ம 6th அன்னைக்கு இருக்கோம், இது வரைக்கும் முடிச்சாச்சு. ஸோ இது எத்தனை நாள் முடிச்சிருக்கோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கணக்கு பண்ண முடிஞ்சா 27, 28, 29 அப்படி பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. பட் அதை விட அதே மெத்தடை நான் இப்போ ஃபாலோ பண்றேன். பிளேஸ் த கர்சர் ஆன் டெக்னிக்கல் அப்ரூவல், மார்க் ஆன் ட்ராக். ஸோ இப்போ ட்ராக் படி பார்த்தீங்கன்னா 6th அன்னைக்கு இந்த ஆக்டிவிட்டி இவ்வளவு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. திஸ் மச் இஸ் கம்ப்ளீட்டட். ஏன்னா 27th we are started on 27th until this much of thing is completed. இதை பண்ணீங்கனாலே அங்க மாறி இருக்கும், பர்சன்டேஜாவோ டியூரேஷனாவோ மாறி இருக்கும். எப்படி மாறி இருக்கும் செக் பண்ணி பார்த்தலாமா? மார்க் ஆன் ட்ராக்ல போயிட்டு அப்டேட் டாஸ்க். ஸோ அந்த டேட் படி பார்த்தீங்கன்னா நம்ம 27ஆம் தேதி 23க்கு பதிலாக 27 ஆரம்பிச்சோம். அந்த டேட் படி பார்த்தீங்கன்னா 80% has been completed. ஸோ 8 நாள் முடிச்சாச்சு, இன்னும் 2 நாள் பெண்டிங் இருக்கு. ஸோ we should have completed on ஆக்சுவலாக 100% முடிச்சிருக்கணும் நம்ம டைமுக்கு ஆரம்பிச்சிருந்தா. பட் டைமுக்கு ஆரம்பிக்கல, நம்ம 27 தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அந்த கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா மார்க் ஆன் ட்ராக் கொடுத்த உடனே இந்த டேட் அன்னைக்கு 6th அன்னைக்கு 80% ஆஃப் யுவர் டாஸ்க் இஸ் கம்ப்ளீட்டட். இன்னும் ஒரு 2 days பெண்டிங், 20% பெண்டிங் இருக்கு. அந்த ப்ராஜெக்ட் அந்த ஆக்டிவிட்டி இன்னும் முடியல பிகாஸ் ஆஃப் த 2 day ஆஃப் டிலே. ஸோ இனிமேல் நீங்க என்னென்னலாம் கொடுக்குறீங்களோ, என்ன கேட்டால் இந்த மாதிரி அப்டேட் டாஸ்க்ல பண்றது பெட்டர் ப்ராக்டிஸ். நிறைய பேர் அங்கே போய் மேனுவலா போய் இந்த மாதிரிலாம் மாத்திடுறாங்க. மேனுவலா போய் இங்கே போய் டேட்டா மாத்துறாங்க, போய் டைப் பண்றாங்க, விச் ஐ டோன்ட் சஜஸ்ட். ஸோ இந்த மெத்தட்ல போறது பெட்டர். ஸோ அப்டேட் டாஸ்க்ல போய் ட்ராக் படி போயிட்டு இருக்குன்னா இங்கே கிளிக் பண்ணுங்க. ட்ராக்ல இல்லை டிவியேட் ஆயிடுச்சுன்னா அப்டேட் டாஸ்க்ல போயிட்டு எது டிவியேட் ஆயிடுச்சு, ஸ்டார்ட் டேட் மாறிடுச்சா, இல்லை டியூரேஷன் மாறி இருக்கா, எதுவா இருந்தாலும் இங்க வந்து பண்ணிவிட்டு ஓகே. இல்ல ஒரு 2-3 சின்ன சின்ன ரிப்போர்ட்டை பார்த்துடலாம். இப்போ ரைட் இங்க பார்த்துருக்கோம். ஓகே, இந்த கேப் எனக்கு தெரியுது. அதாவது இன்னைக்கு ஆரம்பிக்கணும், இன்னைக்கு முடிக்கணும், இதெல்லாம் ஓகே. இந்த ஆக்டிவிட்டி instead of starting on 23 it has started on 27. இது நான் இந்த பக்கத்துல பார்க்கலாமா? கேன் ஐ see this in a Gantt chart here? இங்க பார்க்கறோம் ஓகே, இங்க ஆரம்பிக்கிறது போல இங்க விஷுவலா பார்க்கறோம் ஓகே. Can I see it here itself? இதனால எத்தனை நாள் டிலே ஆயிடுச்சு, எனக்கு இதனால எவ்வளவு வேரியன்ஸ், எவ்வளவு நாள் டிலே ஆயிருக்கு என் ப்ராஜெக்ட், மற்ற ஆக்டிவிட்டிலாம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ரொம்ப சிம்பிள். இந்த லெஃப்ட் கார்னருக்கு வந்துருங்க. கம் டு த லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னர், ரைட் கிளிக் ஆன் இட், ரைட் கிளிக் ஆன் இட். அதுலயே நிறைய ஆப்ஷன் இருக்கு பாருங்க. லெட் அஸ் கோ ஃபார் வேரியன்ஸ். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வேரியன்ஸ்னு போடுறேன். ஐ கிளிக் ஆன் த வேரியன்ஸ். எஸ். ஸோ ஸ்டார்ட், ஃபினிஷ், பேஸ் லைன் ஸ்டார்ட், பேஸ் லைன் ஃபினிஷ். ஸோ பேஸ் லைன் படி பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டி 23ஆம் தேதி ஆரம்பிச்சு 6ஆம் தேதி முடிஞ்சிருக்கணும். ஆனால் ஆக்சுவலாக என்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு, 27th ஸ்டார்ட் ஆகி 8th தான் முடியும். ஸோ 2 days இதனால உங்களுக்கு பேஸ் லைன்ல டிலே வந்திருக்கு.
ஸோ இதனால ப்ராஜெக்ட்ல டிலே, மற்ற ஆக்டிவிட்டிக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு டியூரேஷன் காமிக்குது பாருங்க. இந்த செகண்ட் வருது பிளானு, ஃபர்ஸ்ட் வருது ஸ்டார்ட் ஆக்சுவல். இல்லை இது உங்களுக்கு புரியல, இது என்ன பேஸ் லைன் புரியல, எனக்கு ஸ்டார்ட் புரியல, பேரை கூட மாற்றி வச்சுக்கிங்க. அப்படியே ஒரு டபுள் கிளிக் அடிச்சுட்டு இதை பேர் ஒன்றா கூட நீங்கள் மாற்றிக்கலாம். எனக்கு இது வந்து பேஸ் லைன் ஸ்டார்ட்னு பிடிக்கல, இல்லை ரைட் கிளிக் பண்ணி ஃபீல்டு செட்டிங்ஸ் போயிட்டு இங்கே பேரை ஒன்றா மாற்றி பேஸ் லைன் ஸ்டார்ட் இல்லை, இது பிளான் ஸ்டார்ட், பிளான்டு ஸ்டார்ட் அப்படின்னு புரியுற மாதிரி. ஸோ பிளான்டு ஸ்டார்ட் அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம். ஸோ பிளான் படி இந்த டேட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னா பக்கத்தில் கூட வச்சுக்கோங்க. இந்த பிளான்டு ஸ்டார்ட்டையும் அதையும் அப்படியே ட்ராக் பண்ணி இப்படி பார்த்து. ஸோ பிளான் படி நம்ம 23 ஆரம்பிச்சிருக்கணும். ஆனால் ஆக்சுவலாக சரி இங்கே கொண்டு போயிடுச்சு. எஸ் 23 ஆரம்பிச்சிருக்கணும், ஆனால் 27th தான் ஆரம்பிச்சிருக்கோம். 7th பண்ணியிருக்க வேண்டியது 11th பண்ணியிருக்கோம். 19th பண்ண வேண்டியது 21. ஸோ தேர் ஆர் அ டீவியேஷன் ஆஃப் 2 days. இது பிளான், இது ஒன்றா ஆக்சுவல்னு பேர் கூட மாற்றிங்க. உங்களுக்கு புரியலன்னா அது ஒன்றா ஆக்சுவல்னு கூட பேர் ரைட் கிளிக் பண்ணி ஃபீல்டு செட்டிங்ஸில் போய் பேரை கூட மாற்றி வச்சு. ரைட் கிளிக் வேரியன்ஸ் பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி நீங்க என்ன வேணாலும் பார்த்துக்கலாம். என்ட்ரி காஸ்ட், இந்த காஸ்ட்ல பாருங்களேன். ஆஸ் பர் தி ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் the total cost is 26,60,250. பேஸ்லைன் காஸ்ட், வேரியன்சஸ், ஆக்சுவல் 35,000 வந்திருக்கு. இது என்ன, வாட் இஸ் திஸ் 35,000? அந்த ஆஸ் ஆன் த டேட். எஸ் வெரி குட். அந்த டேட் படி பார்த்தீங்கன்னா நமக்கு 6ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 35,000 நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு. இன்னும் பேலன்ஸு இந்த ப்ராஜெக்ட்டுக்கான காஸ்ட் எவ்வளோ இருக்கு, திஸ் இஸ் த பேலன்ஸ் ஃபார் தட் ப்ராஜெக்ட் காஸ்ட். ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் அதே மாதிரி வந்திருக்கும். ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டி இட் வில் ஷோ யூ வாட் இஸ் ஆக்சுவல் அண்ட் வாட் இஸ் த காஸ்ட். ஒன்னொன்னா இது மாதிரி செக் பண்ணி பார்த்துக்குங்க. ரைட் கிளிக் போயிட்டு ஒர்க் பாருங்க, ட்ராக்கிங் பாருங்க. ரைட் கிளிக் பண்ணி நான் ட்ராக்கிங்னு போட்டேன். இந்த டேட் படி ப்ராஜெக்ட்ல 13% கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஓவரா ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் 100% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரெக்யர்மெண்ட் பிளானிங் 100% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்ரூவல் ப்ராசஸ்ல 33% தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. புரியல, இது சொல்றீங்களா? இந்த பார் எப்படி வந்து கேக்குறீங்களா? எப்படி அது இங்க தான் நம்ம போய் பண்ணோம். கேன் சார்ட்ல போயிட்டு கிரிட் லைன்ஸ்ல போயிட்டு ப்ராக்ரஸ் லைன் என்னைக்கு போட்டிருக்கேன். ப்ராக்ரஸ் லைன்ல ஆன் ஸ்டேட்டஸ் டேட் அன்னைக்கு இந்த லைன் எங்க இருக்கணும், எப்படி இங்கே தான் இருக்கணும். ஸோ இதை வச்சு நம்ம ப்ராஜெக்ட்ல இப்போ எங்க இருக்கிறோம், இங்க இருக்கிறோமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. நான் திரும்பவும் சொல்றேன், ஒரிஜினல் ப்ராஜெக்ட்ல நீங்க ஸ்டேட்டஸ் டேட்டை செலக்ட் பண்ணக்கூடாது, கரண்ட் டேட்டை தான் செலக்ட். ட்ரைனிங்காக தான் நான் ஸ்டேட்டஸ் டேட் போடுறேன். நீங்க ஒரிஜினல்ல கரண்ட் டேட்டை போட்டு தான் ட்ராக் பண்ணணும். செஞ்சு ஸ்டேட்டஸ் டேட்டை போட்டுறாதீங்க. ஸ்டேட்டஸ் டேட் போட்டிருக்கீங்களா? என்ன டேட் போட்டிருக்கீங்க? என்ன டேட்டு? முதல்ல பேஸ் லைன் செட் பண்ணிட்டீங்களா சார்?
அவர் என்ன சொல்றாங்க, கரண்ட் ரேட்ல தான் பார்க்கணும், செட் ரேட் பார்க்கணும். எஸ், ரைட் கிளிக். இதுல எல்லாத்தையும் கூட நீங்க ரைட் கிளிக் பண்ணி ஒன்னொன்னா ஒர்க்கு, வேரியன்சஸ், யூசேஜ், சம்மரி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி பாருங்க என்னென்ன மாதிரி வேரியஸ் ரிப்போர்ட்ஸ்லாம் வருதோ எல்லாம் வந்திருக்கும். எவ்வளோ காஸ்ட் சம்மரி, எவ்வளோ ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் எவ்வளோ காஸ்ட் ஆயிருக்கு, ப்ராஜெக்டோட கம்ப்ளீட்டட் 13 ஓவராலாக இன்னைக்கு 6ஆம் தேதி பார்த்தா 13% ஆஃப் ப்ராஜெக்ட் ஷுட் ஹவ் பீன் கம்ப்ளீட்டட். இந்த ஆக்டிவிட்டி எவ்வளோ கம்ப்ளீட் ஆயிருக்குன்னா இந்த ஆக்டிவிட்டி எவ்வளோ கம்ப்ளீட்டட், இந்த ஆக்டிவிட்டி எவ்வளோ, அந்த ஆன் த டேட், அந்த ஸ்டேட்டஸ் டேட் படி இதெல்லாம் என்னென்னன்றது அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், எவ்வளோ ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க்கு, எவ்வளோ காஸ்ட், இது எல்லாமே உங்களுக்கு சம்மரியாக வரும். ரைட் கிளிக் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹைப்பர் லிங்க்ன்றது மட்டும் வேற, அந்த நேற்று கொடுத்தோம் பாருங்க, கண்ட்ரோல் கே கொடுத்து ஹைப்பர் லிங்க், அதை தவிர மற்றதெல்லாம் பாருங்க. இந்த மாதிரி ரிப்போர்ட்லயும் போய் பார்த்துருங்க சார், வேரியஸ் ரிப்போர்ட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், பட் இருந்தாலும் நீங்க வேரியஸ் ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்துருங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம கிரியேட் பண்ற ரிப்போர்ட் தான் பெட்டர் இதுல யூஸ் பண்ற ரிப்போர்ட்டோட. ஆமா சார், ஆசான் 665 தானே, 65 அன்னைக்கு என்ன காஸ்ட்ன்றதோ இது இதுலயா ரைட் கிளிக்கு. ம், அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆனது மட்டும் டிஸ்பிளே. அந்த 500,000 எங்கே காஸ்ட் கொடுத்ததோட வந்திருக்குமே, வந்திருக்குமே சார், இது வந்திருக்கேன். டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ் 2000 ரூபா. அவ்வளோ ஆகும்னு சொல்லியிருக்கோம் சார் நம்ம, அதெல்லாம் வரும். இங்க நீங்க நீங்க இந்த காஸ்ட், இந்த ரைட் கிளிக் பண்ணி இங்க இருக்க காஸ்ட் பாத்தீங்கன்னா தான் இது வந்து அந்த ஆசான் டேட் ஏசான் டேட்டுக்கு வரும். இங்க போறது நீங்க பரண்டா வரும். இங்க போக போக கம்ப்ளீட் ஆக ஆக இங்க அதோடைய காஸ்ட் இங்க ஆட் ஆகிட்டே வந்துடும். அந்த டேட்டு போக போக 6/5 போல 10/5 வந்தீங்கன்னா 10/5க்கு என்ன காஸ்ட்டோ அது இங்க வந்துடும். அடுத்தது இதே ரிசோர்சஸ மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ்ல எப்படி ஷேர் பண்ணி எப்படி யூஸ் பண்றது, எப்படி லிங்க் பண்றது, தட்ஸ் அவர் நெக்ஸ்ட் டாஸ்க். ஸோ ரிசோர்சஸ் அலோகேட் பண்ணியாச்சு, ரிசோர்சஸை ட்ராக் பண்ண. அதே மாதிரி காஸ்ட் மாறுதுன்னா நீங்க அங்கேயே போய் மாத்திக்கிங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு
இந்த ப்ராடக்ட் இன்ஜினியருடைய காஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது வேற காஸ்ட், இப்போ அவருடைய காஸ்ட் மாத்திட்டாருன்னு வச்சுங்க, காஸ்ட் மாறிடுச்சு, பர் டே காஸ்ட் ஒரு பர் மந்த் காஸ்ட் மாறிடுச்சுன்னா நீங்கள் அங்கேயே போய் மாற்றி வியூவில் போயிட்டு ரிசோர்ஸ் ஷீட் நம்ம பிளான் படி பார்த்தீங்கன்னா அவருடைய காஸ்ட் வேற மாதிரி இருந்தது. பட் 45,000 இப்போ சேஞ்ச் டு 50,000 வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது 45,000 இருந்தது அந்த காஸ்ட். அதே மாதிரி வேற இப்போ ஏதோ ஒரு எலக்ட்ரீஷியன் இல்லை வந்து எலக்ட்ரிக்கல் கேபிள் அதெல்லாம் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது 120 per மீட்டர் இருந்தது, இப்போ 150 மாறிடுச்சு. ஸோ அப்படின்னா எது வேணாலும் இங்கே வந்து மாற்றிட்டு. ஸோ கேபிள் கூட பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் நான் 115 மாற்றிக்கிறேன். என்னைக்கு கொடுக்குறீங்களோ 6/5 ரிப்போர்ட்லாம் இதனால எவ்வளோ வேரியன்ஸு, இதனால எவ்வளோ டிஃபரன்ஸு இப்போ ரைட் கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் காஸ்ட் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா வேரியன்சஸ்லாம் வரும் பாருங்க. ஸோ முன்னாடி எவ்வளோ இருந்தது, இப்போ எவ்வளோ இருந்தது, இப்போ இதனால எவ்வளோ டிஃபரன்ஸ் வந்திருக்கு, அந்த மாதிரி வேரியன்சஸும் வரும் பாருங்க. இப்போ இங்கேனால மற்ற இடத்துலையும் வேரியன்ஸ் மாறி இருக்கு பாருங்க. ஸோ எக்ஸ்ட்ராவா 12,500 நமக்கு இதுவாயிருக்கு. பேஸ் லைன் படி பார்த்தீங்கன்னா 11,250 தான் ஆயிருக்கணும். ஆனால் இப்போ நம்ம கொடுத்தது கேபிளோ ஏதோ ஒன்று கொடுத்தோம், அதனால 12,500 எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு, 1,200 எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு இப்போ. ஸோ பேஸ் லைன் படி பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்ட், டோட்டல் காஸ்ட் இவ்வளோ இருக்கு, அது எவ்வளோ டிஃபரன்ஸ் வந்திருக்கு ஆக்சுவலுக்கும் பேஸ் லைனுக்கும் காஸ்ட் நம்ம அந்த இன்க்ரீஸ் பண்ணதுனால. ஓவரால் ஆமாம், ஓவரால் 75,000 ஓவராலாக இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி இனிமேல் நீங்கள் கொடுக்கறது எல்லாமே ஆக்சுவல்ஸ் தான். அது எங்கே கொடுத்தாலும் சரி, இனிமேல் நீங்கள் கொடுக்கறது எல்லாமே ஆக்சுவல்ஸ் தான். இன்னொரு பிளான் செக் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், இன்னொரு யூ கேன் கிரியேட் ஒன் மோர் ப்ராஜெக்டில் போயிட்டு இன்னொரு செட் பேஸ் லைன் போட்டு பேஸ் லைன் நம்பர் 2 கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அனதர் பேஸ் லைன் ஆல்சோ. ஃபர்ஸ்ட் பேஸ் லைனுக்கும் செகண்ட் பேஸ் லைனுக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸு அப்படி கூட பார்த்துக்கலாம். மொத்தம் 11 பேஸ் லைன் மேக்ஸிமம். பேஸ் லைன் 2 சொல்லுங்க. ஆனா இப்போ வந்து ஆஸ் பர் 3-4 அன்னைக்கு தான் சேவ் ஆகும். பட் நம்ம 6-5 அன்னைக்கு பேஸ் லைன் செட் பண்ணணும். அப்போ அன்னில இருந்து அது பேஸ் லைனா எடுத்து 6ஆம் தேதியில இருந்து பிளான் 1 பிளான் 2 இல்ல அதே பிளானை ஓவர் ரைட் பண்றேன்னா ஓவர் ரைட் பண்ணிக்க. எனக்கு இதுதான் புது பிளானு அப்படி கிடையாதுன்னா நீங்க இதுலயே ஓவர் ரைட் பண்ணி ஏற்கனவே இருக்க பிளான் மேலேயே அந்த பிளான் பண்ணக்கூடாது. அப்படி பார்த்தா பிளான் மாத்தினே தான் இருப்போம். ஐயோ பேஸ் லைனே செட் பண்ண முடியாது. ஓகே, பிரேக் முடிச்சுட்டு வந்து மல்டிபிள் ப்ராஜெக்ட் பார்த்துடலாமா? கொஞ்சம் சீக்கிரமா வாங்க சார், இன்னொரு 1 hour தான் இருக்கு அப்ராக்சிமேட்லி. அந்த 2 ப்ராஜெக்ட் 10.1 10.2 ரெண்டுத்தையும் ஓபன் பண்ணிக்கோங்க. ஐ ஆல்ரெடி டிட் திஸ், நான் ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் 10.1 இந்த 10.1 வந்து 10வது ப்ராஜெக்ட், அதில் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிங்க சார். 10.1 ஓபன் பண்ணி இப்போ இந்த 10.1ன்ற ப்ராஜெக்ட்ல என்ன சார் 10.1 தான் சார், ஃபைல் நேமே அதான் அமைச்சிருக்கோம். வேற பேர் போட்டீங்க, டவுன்லோட் பண்ணும்போது ஓப்பன் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணா வந்துட்டு இருக்கோம். பண்ணியாச்சா சார்? சரி, இப்போ அந்த 10.1ன்ற ப்ராஜெக்ட்ல சில ஆக்டிவிட்டிஸ் இருக்கு அண்ட் டிபெண்டன்சிஸ் இருக்கு. இதெல்லாம் ஹவர்ஸ் கணக்கில் போகுது இந்த ப்ராஜெக்ட். ரிசோர்சஸ் நேம்ஸ் கூட இருக்கு. டெக்னீஷியன், மெயின்டெனன்ஸ், இது டெக்னீஷியன், ப்ராஜெக்ட் இன்ஜினியர், குவாலிட்டி இன்ஜினியர், அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. ரைட்டா? ஸோ இதோடைய வியூவில் போய் பார்த்தீங்கன்னா அண்டர் வியூ கோ டு த ரிசோர்ஸ் ஷீட். இல்லை இந்த ரிசோர்சஸ்லாம் இங்கே இருக்கு. ப்ரொடக்ஷன் இன்ஜினியர், குவாலிட்டி இன்ஜினியர், டெக்னீஷியன், ஆப்ரேட்டர், மெயின்டெனன்ஸ். ஸோ இந்த ப்ராஜெக்ட் இங்கே இருக்கு. ஃபைன், திஸ் ப்ராஜெக்ட் இஸ் அவைலபிள் ஹியர். இதில் இதோடைய ரிசோர்சஸ் இங்கே இருக்கு. இது அந்த 10.1ல இருக்கு. இந்த ரிசோர்சஸ்லாம் 10.1ல இருக்கு.
இப்போ நான் அந்த அடுத்த ப்ராஜெக்ட் ஐ கம் டு த கேன் சார்ட் பேக் அகைன். இப்போ அடுத்த ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ண போகிறேன் 10.2. இதில் எந்த ரிசோர்ஸஸுமே இல்லை. தெர் இஸ் நோ ரிசோர்ஸஸ். ரிசோர்ஸ் ஷீட்டுக்கு போகிறேன், தெர் இஸ் நோ ரிசோர்ஸஸ் அவைலபிள். ஆனால் இப்போ நான் புதுசாக ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்ணலாமான்னு கேட்டால், கிட்டத்தட்ட எனக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் நம்மளுடைய கொஷின் அந்த 10th இது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் அதே ரிசோர்ஸஸ் தான் தேவைப்படுது. சேம் ரிசோர்ஸஸ் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் திஸ் லாஸ்ட் ப்ராஜெக்ட் ஆல்சோ. கடைசி ப்ராஜெக்ட் எங்க இந்த லாஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கும் இதே ரிசோர்ஸஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதே குவாலிட்டி இன்ஜினியர் தான், டெக்னீஷியன், மெயின்டெனன்ஸ், ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்காக நான் புதுசாக ஒரு ரிசோர்ஸ் ஷீட்டில் போய் கிரியேட் பண்ணலாமான்னு கேட்டால் கூடாது. ஏன்னா இது தனி ரிசோர்ஸஸ் ஆகிடும், அது தனி ரிசோர்ஸஸ் ஆகிடும். ஆனால் நம்ம ரிசோர்ஸஸை ஷேர் பண்ணணும். ரிசோர்ஸஸை ஷேர் பண்ணணும். அங்கே இருக்க ரிசோர்ஸஸை இந்த ப்ராஜெக்ட் ஷேர் பண்ணணும். அப்போ தான் அந்த ரிசோர்ஸஸ் ஓவர் அலோகேஷன் ஆயிடுச்சுன்னா அதை லெவல் பண்ணுறதுக்கு அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா? ஸோ இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டோம் 10.1, இன்னொரு ப்ராஜெக்ட் 10.2. 10.1ல ரிசோர்ஸஸ் இருக்கு, 10.2ல அதே ரிசோர்ஸஸை யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். இங்கே இருக்க ரிசோர்ஸஸை இந்த ப்ராஜெக்டில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணக்கூடாது. டோன்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் இட். டோன்ட் கிரியேட் அ நியூ. புதுசாக காப்பி பேஸ்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணாதீங்க, புதுசாகவும் கிரியேட் பண்ணாதீங்க. என்ன கேட்டால் ஒரு பெஸ்ட் மெத்தட், எல்லா ரிசோர்ஸும் யூஸ் பண்ணுறீங்களா, அந்த ரிசோர்ஸஸை மட்டும் ஒரு தனி ஷீட்டில் வச்சுக்கிறது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். அந்த ஷீட்டில் வெறும் ரிசோர்ஸஸ் மட்டும் இருக்கட்டும் அந்த ஃபைலில். அதில் இருக்கிறத எல்லா ப்ராஜெக்ட்டையும் யூஸ் பண்ணுறது தான் நல்ல ப்ராக்டிஸ். பட் இங்கே அப்படி இல்லை, நம்ம எப்படி பண்ணது பார்த்தோம். ஸோ ரிசோர்ஸ்ன்ற ஷீட்டுக்குள்ள டேபுக்குள்ளே போயிடுங்க. கோ டு த ரிசோர்ஸ் டேப். இந்த ரிசோர்ஸ் டேபுக்குள்ளே போனீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் ரிசோர்ஸ் பூல். ரிசோர்ஸ் பூல்னு ஒன்று இருப்பாருங்க. கிளிக் ஆன் த ரிசோர்ஸ் பூல். அதில் ஷேர் ரிசோர்ஸஸ். ரிசோர்ஸ் பூல் போட்டு ஷேர் ரிசோர்ஸஸ். ஓகே. ஸோ இப்போ ஷேர் ரிசோர்ஸஸ் ரெண்டு ஃபைலையும் ஓப்பன் பண்ணிங்க சார். 10, 1 ரெண்டுத்தையும் எப்படி வேணாலும் பண்ணலாம். இங்கேருந்து அங்கே அனுப்பலாம், அங்கேருந்து இங்கே பண்ணிக்கலாம். பட் நான் இப்படி போயிடுறேன் சார். 10.2ல கர்சர் வச்சுக்கிறேன், 2ல கர்சர் வச்சுக்கிறேன். 10.2ல ஏன்னா இதில் எந்த ரிசோர்ஸஸுமே இல்லை சார். எந்த ப்ராப்ளம் இருக்கா? இல்லை, அவருக்கு ஃபைல் வரல போல. இனிமே அமெரிக்காவுக்கு மெயில் போய்டும் சார். பக்கத்து பெஞ்சில் தான் போவாது, ரெண்டாகும். இங்கேருந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிங்கன்னா ஒரு சீக்கிரம் போயிடும். ரிசோர்ஸ் பூல், ஷேர் ரிசோர்ஸ். எங்கே கர்சர் வச்சிருக்கேன் நான் 10.2ல கர்சர் வச்சிருக்கேன். ரிசோர்ஸ் போயிட்டு ரிசோர்ஸ் பூல் போயிட்டு ஷேர் ரிசோர்ஸஸ். இதில் எந்த ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ண போறீங்க? இதில் இருக்க ரிசோர்ஸஸை வேற இடத்துக்கு யூஸ் பண்ண போறீங்களா, இல்லை வேற ஃபைலில் இருக்க ரிசோர்ஸஸ் இங்கே யூஸ் பண்ண போறீங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், வேற ஒரு ஃபைலில், அதான் இங்கே இருக்கு பாருங்க, யூஸ் ரிசோர்ஸஸ். எந்த ஃபைல் யூஸ் ரிசோர்ஸஸ் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ப்ராஜெக்டோட பேர் வந்துருக்கு பாருங்க, 10.1. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல இருக்க ரிசோர்ஸஸ் தான் இங்கே நான் யூஸ் பண்ண போறேன். ஆமாம் சார், ரெண்டும் ஓப்பன்ல இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக. ஸோ ரெண்டும் ஓப்பன்ல இருக்கு, இல்லைன்னா அந்த லிஸ்டே வராது இங்கே. அதை மட்டும் தனியாக வச்சுக்கிட்டா பெட்டர். ஏன்னா என்ன பண்ணாலும் மாடிஃபிகேஷனும் அதை பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடும் எது ஒரிஜினல் போய்டும்ன்றதுனால ரிசோர்ஸ் தனியாக வச்சுக்கிறது நல்ல ப்ராக்டிஸ். ரைட். இப்போ பூல்ஸ் டேக்ஸ் த பிரசிடென்ட், ஷேரர் டேக்ஸ். இது என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரே டேட்ல, இது வந்து ப்ரையாரிட்டி மாதிரி. இப்போ ஒரே டேட்ல ஒரே கேலண்டர்ல ஒரு ரிசோர்ஸஸ் ரெண்டு ப்ராஜெக்ட்டுக்கு வரணும்னா எது ஃபர்ஸ்ட் பிரசிடென்ஸ், எதுக்கு முதல் நம்ம ரைட்ஸ் எது கொடுக்கணும் லெவலிங்க்கு, ஃபர்ஸ்ட் எது எடுத்துக்கணும், அந்த ஒரிஜினல் ரிசோர்ஸஸ் இருக்கிற இடத்த தான் எடுத்துக்கணுமா, இல்லை இந்த ப்ராஜெக்டை தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா எடுத்துக்கணுமா, அது நீங்க டிசைட் பண்ணிக்கங்க. பூல் டேக்ஸ் த பிரசிடென்ட்ஸா ஆர் ஷேரர் டேக்ஸ் த பிரசிடென்ட், இது ஒன்றும். எனக்கு அதுதான் அதை நம்ம நம்பர் கொடுத்துக்கலாம் இல்லையா, நம்பர் கொடுத்துக்கலாம். அதை பேஸ் பண்ணி நம்ம ரிசோர்ஸ் லெவல் பண்ணும்போது அதை பேஸ் பண்ணி எடுத்துக்கணும். ப்ரையாரிட்டி நீங்கள் ப்ராஜெக்டில் போயிட்டு ப்ரையாரிட்டி செட் பண்ணி. ஸோ இப்போ நீங்கள் ப்ராஜெக்டில் போயிட்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இதான் ஹை ப்ரையாரிட்டினா இதுக்கு வந்து நீங்கள் 1 0ன்னு கொடுத்து விட்ருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு லெவல் பண்ணும்போது இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் லெவல் பண்ணுறது முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அது பண்ணணும். முதல்ல இதை நம்ம முடிச்சிருவோம். ரிசோர்ஸ் போயிட்டு ரிசோர்ஸ் பூல் போயிட்டு ஷேர் ரிசோர்ஸஸ் ஒன்ல அதர் யூஸ் த ரிசோர்ஸஸ் ஃப்ரம் PS06 பூல் டேக்ஸ் த பிரசிடென்ட்ஸ். ஓகே, எஸ், இது பண்ணியாச்சு. இப்போ போய் நம்ம வியூல போய் ரிசோர்ஸ் ஷீட்ல போய் பார்க்கலாம். எஸ், அந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் இங்க வந்துருக்கு பாருங்க. ஆல் த ரிசோர்ஸஸ் இஸ் அவைலபிள் ஹியர். எல்லா ரிசோர்ஸஸுமே இங்க அவைலபிளா இருக்கு.
அப்படி பேஸ் பண்ண மாதிரி பண்ண முடியாது. இப்போ காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது இல்ல அதே மாதிரி அந்த மாதிரி. சிமிலர் ஆப்ஷன் ஆனால் ஷேர் பண்ணும். காப்பி பேஸ்ட் பண்ணனா தான் அது வேற ஒரு ரிசோர்ஸஸ், இது வேற ஒரு ரிசோர்ஸஸ்ன்னு எடுத்துக்கும். இன்டர்லிங்க் இருக்காது. லிங்க் இருக்காது. இப்போ நீங்க ப்ராடக்ட் இன்ஜினியர் 2 இடத்துலயும் அலோகேட் பண்ணீங்கன்னா நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணா எரர் வராது. அது வேற ரிசோர்ஸ், இது வேற ரிசோர்ஸ்னு எடுத்துக்கும். இப்பதான் ஒரே ரிசோர்ஸஸ் 2 இடத்துலயும். அந்த ப்ராஜெக்ட்ல அப்போ அதான் எரர் வரும். அதான் எப்படி லிங்க் பண்றது தான் அடுத்தது பார்ப்போம். ஓகே சரி. இப்போ செகண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க சொன்ன மாதிரி செகண்ட் ப்ராஜெக்ட்ல நம்ம இந்த ரிசோர்சஸ்லாம் கொடுக்கணும். ஆக்சுவலி ஒவ்வொரு ரிசோர்ஸஸா செகண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு கொடுக்கணும். மேபி ஒரு 1 or 2 மட்டும் கொடுத்துருவோம், மற்றது அப்புறம் பார்க்கலாம். லிங்க் கொடுத்து எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஒரு 1-2 ரிசோர்ஸ் முடிஞ்சா எல்லாத்தையும் கொடுக்கலாம், இல்லை 1-2 கூட கொடுத்து பார்ப்போம். இப்போ ஆக்சுவலி செகண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு வந்திருக்கேன். ஒர்க் ஸ்டேஷன் செட்டப்க்கு T4 டெக்னீஷியன் 4 பேர், ஆப்ரேட்டர்ஸ் 3 பேர் தேவைப்படுறாங்க. ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஒன்று இருக்கு, ப்ராஜெக்ட் ஒன்னுடைய டாஸ்க் 5 தான் இதோட டிபெண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதை நம்ம அப்புறம் பண்ணுவோம். ப்ராஜெக்ட் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கும் லிங்க் பண்ணுறது எப்படின்னு பண்ணலாம், அது நெக்ஸ்ட் இதுவை போட்டுருவோம். முதல்ல இதை ஒரு 2-3 ரிசோர்ஸஸை கிரியேட் பண்ணிடுவோம். ஷோ ஸ்பிளிட்டில் போயிட்டு ரிசோர்ஸஸ், ஒர்க் ஸ்டேஷன் செட்டப்க்கு T4 டெக்னீஷியன் 4 பேர். ஸோ லெட் அஸ் சே டெக்னீஷியன் இஸ் 4. அடுத்தது என்னன்னா ஆப்ரேட்டர், ஓபின்னு ஆப்ரேட்டர்னு நினைக்கிறேன். ஆப்ரேட்டர் ஒரு 3 பேர் தேவைப்படுறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் 2வது ப்ராஜெக்ட்ல இருக்க செகண்ட் ஆக்டிவிட்டிக்கு. ஸோ ஓகே, சாரி மாற்றி கொடுத்துடணும். ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி கொடுத்துட்டேன். ஓகே, அதை அப்படியே மூவ் பண்ணிட்டேன் சார், கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்தது டூல் இன்ஸ்டலேஷனுக்கு 3 டெக்னீஷியன். டூல் இன்ஸ்டலேஷனுக்கு ஐ நீட் 3 டெக்னீஷியன்ஸ். பண்ணிக்கலாம் சார், இங்கேயே கூட இங்கேயே கூட டிராப் டவுன்ல வரும். ஆனால் இங்கே நம்பர்ஸ் கொடுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார். 1-2 தான் பண்ணி அது போடணும். அதுக்கு இங்கே ஈஸியாக பண்ணிட்டான். அவ்வளோ. கன்வேயர் செட்டப்புக்கு எம்டி மெயின்டெனன்ஸ் 2 பேர், மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து 2 பேர். அப்புறமா டெக்னீஷியன் 2 பேர். இது 4வது ஆக்டிவிட்டி. இது 2 வரல, பார்த்துக்கோ. ஸ்டார்ட் அசம்பிளிக்கு எதுவும் இல்லையா சார்? ரிசோர்ஸே இல்லை சார். அதுக்கு அது நான் சொல்றேன் சார். அடுத்தது அசம்பிளி ட்ரையலுக்கு P is 1, ப்ராஜெக்ட் இன்ஜினியர் is 1, operator is 5. இன்னொரு 3 தான் வேகமாக கொடுத்துறேன். குவாலிட்டி இன்ஜினியர் இஸ் 1 ஃபார் தி குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷனுக்கு. லைன் பேலன்சிங்க்கு P is 1, ப்ராஜெக்ட் இன்ஜினியர் இஸ் 1, ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் இஸ் 1. இது இங்கே கூட டிராப் டவுன்ல செலக்ட் பண்ணலாம், ஒருத்தர் தானே. ஆப்ரேட்டர் 3 கடைசியா ஸ்டார்ட் ப்ரொடக்ஷனுக்கு ஆப்ரேட்டர் இஸ் 3. கொடுக்கணும். செலக்ட் பண்ணாலே 1 தான் அலோகேட்டட். 2-3 தான் நீங்க கொடுக்கணும். 1க்கு அவர் சொன்ன மாதிரி 1 ஒரே ஒருத்தர் தான் போது நீங்க செலக்ட் மட்டும் பண்ணிட்டு விட்டுருங்க. அது 1ன்னு எடுத்துக்கோ தானாக. ஃபார்ச்சுனேட்லி நம்ம எதுவும் ரெட் வரல. ரெட் வந்துருந்தா அதை எப்படி அலோகேட் பண்றதுன்னு பார்த்துடலாம். இப்போ 2 ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம ரிசோர்சஸ் கொடுத்துட்டோம், 2 ப்ராஜெக்ட்டுக்கு ரிசோர்சஸ் அலோகேட் பண்ணிட்டோம். இப்போ இதுல கொஸ்டின்ல ஒன்று போட்டிருக்காங்க. அதாவது 2வது ப்ராஜெக்டோட லிங்க் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல இருக்கு. அதாவது 2வது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் அசம்பிளி லைன். இந்த ஸ்டார்ட் அசம்பிளி லைன் எப்போ ஆரம்பிக்கணும்னு கேட்டீங்கன்னா, முதல் ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய 5வது ஆக்டிவிட்டி மிஷின் காலிபிரேஷன் முடிஞ்சு ஒரு 1 hour கழிச்சு இதை ஆரம்பிச்சிடலாம். ஏதாவது 2வது ப்ராஜெக்ட் முதல் ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டிக்கும் 2வது ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிக்கும் லிங்க் இருக்கு.
அதே மாதிரி இங்க ரெட் வருதுன்னு வச்சுங்களேன், எதை லெவல் பண்ணுவீங்க? அது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. இங்க போய் லெவல் பண்ண முடியாது, அந்த ப்ராஜெக்ட்லயும் போய் லெவல் பண்ண முடியாது. இந்த ரெண்டு ப்ராஜெக்டையும் ஒன்னா கொண்டு வரணும். we have to bring the project together. அதனால காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. no need to copy and paste. ஓபன் போத் த ப்ராஜெக்ட். இது 2 ப்ராஜெக்ட் இருக்கலாம், 3 ப்ராஜெக்ட் இருக்கலாம், 10 ப்ராஜெக்ட் கூட இருக்கலாம். இப்போதைக்கு நீங்க எல்லாத்தையும் ஓபன் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் வேணா கூட 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு நம்ம 2 ப்ராஜெக்ட் இருக்கு. ப்ராஜெக்ட் 10.1, ப்ராஜெக்ட் 10.2, 2 ப்ராஜெக்ட் இருக்கு. ஸோ 2 ப்ராஜெக்ட்டுக்கும் லிங்க் இருக்கு. ஒரே ரிசோர்சஸ் தான் யூஸ் பண்ண போறோம். நீங்க தான் ப்ராஜெக்ட் மேனேஜர்னு வச்சுங்க. இந்த ப்ராஜெக்டை வேற ஒரு டீம் பண்றாங்க, இந்த ப்ராஜெக்டை வேற ஒரு டீம் பண்றாங்க. சேம் ரிசோர்சஸ் தான் 2 ப்ராஜெக்ட்டுக்கும். அஸ் அ ப்ராஜெக்ட் மேனேஜர் நீங்க 2 ப்ராஜெக்டையும் பார்க்கணும். யூ ஹேவ் டு see the ப்ராஜெக்ட். 2 ப்ராஜெக்டையும் பார்க்கணும், 2 ப்ராஜெக்டோட லிங்கை பார்க்கணும், 2 ப்ராஜெக்டோட ரிசோர்சஸ் பார்க்கணும், அலோகேட் பண்ணணும். நீங்க தான் லெவல் பண்ண போறீங்க. ஸோ என்ன பண்ணணும், 2 ப்ராஜெக்டையும் ஓபன் பண்ணி வச்சுட்டு வியூன்ற டேப்குள்ள போயிடுங்க. there is a tab called as view. இந்த வியூன்ற டேப்ல போனீங்கன்னா ரைட் சைட்ல விண்டோன்னு ஒரு குரூப் இருக்கு பாருங்க. there is a group called as window. அந்த விண்டோன்ற குரூப்ல போனீங்கன்னா நியூ விண்டோ அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ கோ டு த வியூ டேப். வியூ டேப்ல போயிட்டு விண்டோல போயிட்டு நியூ விண்டோன்னு கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் ஆன் திஸ் நியூ விண்டோ. நியூ விண்டோன்னு கிளிக் பண்ணோன்னா அந்த நியூ விண்டோல என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வரணும், வாட் ஆர் ஆல் த ப்ராஜெக்ட்ஸ் யூ வாண்டட், இந்த ரெண்டுமே வரணும். 10 வரணும், 10.2 வரும். நீங்க சொல்லுங்க 10, 10.2 எப்படி செலக்ட் பண்ணலாம்? ஷிஃப்ட் கீ இல்ல கண்ட்ரோல் கீ. கண்ட்ரோல் கீனா நான் கண்டினியூஸ், ஷிஃப்ட் கீனா கண்டினியூஸ். இப்போ ஒரு 3 ப்ராஜெக்ட் இருக்குன்னா 3த்தையும் கூட செலக்ட் பண்ணுங்க. ஷிஃப்ட் கீ கண்ட்ரோல் கீ பிரஸ் பண்ணி 3த்தையும் செலக்ட் பண்ணுங்க. வரும், 2 ஓப்பன் ஆயிருந்தா லிஸ்ட் வரும். இப்போ ரொம்ப சிம்பிள், ஓகே கொடுத்துருங்க. ஒரு புது ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த புது ஃபைல்ல 2 ப்ராஜெக்டோட ஆக்டிவிட்டியும் அங்கே வந்துருக்கு பாருங்க. 2 ப்ராஜெக்டோட 10.1 வந்திருக்கு, 10.2 வந்திருக்கு. ஸோ 10.1, 10.2 2 ப்ராஜெக்டோட லிங்க்கும் அங்கே வந்திருக்கு. நவ் இட்ஸ் வெரி சிம்பிள். இந்த மாதிரி எத்தனை ப்ராஜெக்ட் வந்தாலும் நீங்க கொண்டு வரலாம். இப்போ ஓவர் அலோகேட் பண்ணிட்டு இருந்தா எங்க வந்து லெவல் பண்ணணும்? நீங்க இந்த இடத்துல வந்து தான் லெவல் பண்ணணும். இங்க லெவல் பண்ணாலே அங்க ரிசோர்சஸ் லெவல் ஆயிடும். ஏன்னா இதோட லிங்க் தான் அங்க என்னென்ன பண்றீங்களோ அதெல்லாம் இங்க லிங்க் ஆயிடும். எல்லாம் லிங்க்டு, ப்ராஜெக்ட் லிங்க். நீங்க போனா ஒன்று கொடுத்து பார்த்துரும். ஒரே ஒரு இது கொடுத்து பார்த்துலாம். இப்போ நம்ம ஏதோ ஒன்று பார்த்தோம் இல்லையா, வாட் வி டிட் இஸ் அந்த லிங்க் 5வது ஆக்டிவிட்டி 2வது ப்ராஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டோட 5th ஆக்டிவிட்டி லிங்க் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டார்ட் அசம்பிளி லைன் எப்போ ஆக்டிவேட் ஆகணும்னா இந்த 5th மிஷின் கேலிபிரேஷன். இந்த மிஷின் கேலிபிரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 1 hour கழிச்சு இது ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டிக்கும் 2வது ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிக்கும் லிங்க் இருக்கு. ஸோ எப்படி லிங்க் பண்றது? முதல் ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி 5 செலக்ட் பண்ணிடுங்க. 2வது ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி 1 செலக்ட் பண்ணுங்க. கண்ட்ரோல் கீயை பிரஸ் பண்ணிட்டு முதல் ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய 5th, 2வது ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி, நேற்று நம்ம இதை பண்ணோம். ஷார்ட்கட் கீ கூட நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கு உங்களுக்கு. டாஸ்க்ல போயிட்டு லிங்க், இல்லைன்னா கண்ட்ரோல் F2 பிரஸ் பண்ணிக்கோங்க. டாஸ்க்ல போயிட்டு லிங்க் பண்ண. பட் எஃப்எஸ் எப்படி கொடுக்குறது அது நெக்ஸ்ட் கொடுத்துருவோம். ஸோ அந்த எஃப்எஸ் மைனஸோ ப்ளஸ்ஸோ எதோ போட்டிருந்தாங்களே அது நெக்ஸ்ட் கொடுக்கலாம். ஸோ நான் இப்போ லிங்க் கொடுக்குறேன், இல்லை கண்ட்ரோல் F2ன்னு கொடுக்குறேன். எஸ், இங்கே பாருங்க, இங்கே ஒரு லைன் வந்திருக்கும். இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் லிங்க் ஆயிருக்கு பாருங்க. இந்த ப்ராஜெக்ட் இஸ் லிங்க்டு வித் திஸ் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டோட 5வது ஆக்டிவிட்டிக்கும் இந்த ப்ராஜெக்டோடக்கும் லிங்க் வந்திருக்கு. அப்படியே இதுல ரைட் கிளிக் பண்ணுங்க. இந்த கர்சர் இங்க வச்சுக்கிட்டு ரைட் கிளிக், ஷோ ஸ்பிளிட், எஃப்எஸ் என்னமோ சொல்லியிருந்தேன். எஃப்எஸ் 1 hour ஆஃப் லேக். ஸோ இது ஆரம்பிச்சு ஒரு 1 hour கழிச்சு இந்த ஆக்டிவிட்டி ஆரம்பிக்கணும். FS1. எஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி யூ வுட் ஹவ் சீன் இட் ஹஸ் சேஞ்ச்டு ஹியர். இந்த இடத்துல கர்சர் வச்சுக்கோங்க, ரைட் கிளிக் பண்ணுங்க. காலைல இருந்து பண்ணிட்டு இருந்தது தான் சார். ஷோ ஸ்பிளிட்டை டிக் பண்ணிட்டு இங்க எஃப்எஸ் 1 hour ஆஃப் லேக் இங்க வந்திருக்கும். அந்த லிங்க் அந்த பார்த்து வந்திருக்கும். டி டிரைவ் அது எங்க இருக்கோ அந்த பார்த்து வந்திருக்கும். ஸோ இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டிக்கும் இன்னொரு ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய வேற ஒரு ஆக்டிவிட்டிக்கும் நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம். ஓகே, ரைட் கிளிக் பண்ணி ஷோ ஸ்பிளிட் ரிமூவ் பண்ணிக்கலாம்.
சார் டெய்லி வருவாங்க. இந்த கொஸ்டின்ல இருக்கிறது நான் ஃபாலோ பண்ணேன். இந்த கொஸ்டின்ல இப்படிதான் போட்டிருக்கு. ப்ராஜெக்ட் 1 டாஸ்க் வை FS 1 hour அப்படின்னு இது இருக்கு. ஓகே சார். ஆனா அது டிஃபால்ட்டா ஹவர்ஸ்ல தானே வரணும். ஏன்னா நம்ம இல்ல நம்ம ஹவர்ஸ்ல டியூரேஷன் கொடுக்கலையே. இங்க போய் இது போய் பண்ணணும். ஃபைல்ல போயிட்டு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆப்ஷன்ல போயிட்டு இந்த ஷெட்யூல்ல போயிட்டு இந்த டியூரேஷனை நீங்க ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஹவர்ஸ்ன்னு கொடுத்துருந்தீங்கன்னா வந்திருக்கும். அது நம்ம கொடுக்கல. நான் கொடுக்கல. நான் டைப் பண்ணும்போது கொடுக்கல. இப்போ அந்த ரெண்டு ப்ராஜெக்ட்லயும் போய் பாருங்க. அந்த லிங்க் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ப்ராஜெக்ட் 10.1 10.2ல பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு லைன் ஆட் ஆயிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கிரே கலர் போட்டு ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு லைன் ஆட் ஆயிருப்பார். ப்ராஜெக்ட் நம்பர் 1ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டி எக்ஸ்ட்ராவா ஆட் ஆயிருக்கு. 5FS + 1 hour. ஸோ இது இந்த கிரே இருந்தாலே இது எக்ஸ்டர்னல் ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டின்னு அர்த்தம். வேற ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி இங்க லிங்க் ஆயிருக்கு. அதே மாதிரி 10.2ல போனீங்கனாலும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்க யூ கேன் சி ஒன் ஆக்டிவிட்டி வாஸ் ஆடட் ஹியர். மிஷின் கேலிபிரேஷன். இது முடிஞ்ச உடனே இந்த ஆக்டிவிட்டி வரும். ஸோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கும் லிங்க். இந்த மாதிரி எத்தனை ப்ராஜெக்ட் வேணாலும் நீங்க லிங்க் பண்ணிக்கோங்க. இதுக்காக நிறைய பேர் ப்ராஜெக்ட் சர்வர்னு ஒரு சாஃப்ட்வேர் வாங்குவாங்க. தேவையில்லை, நீங்க இதுலயே பண்ணிக்கலாம். சேவ் பண்ணும்போது 3 ஃபைலை சேவ் பண்ணோம். 3 ஃபைலை சேவ் பண்ணோம். இந்த 2 ஃபைல் தனியா. இப்போ நீங்க புதுசா ஒரு ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணிருக்கீங்க இல்லையா, இந்த ப்ராஜெக்ட், இந்த காம்பினேஷன் ஆஃப் போத் த ப்ராஜெக்ட், இதையும் சேவ் பண்ணும். ஆல் த 3 ஃபைல் ஹேஸ் டு பி சேவ்டு ஹியர். ஸோ நீங்க சேவ் அண்ட் கண்ட்ரோல் எஸ்ன்னு கொடுத்தா அதுவே கொஸ்டின் கேட்கும். பாருங்க, நான் அது ப்ரௌஸ் பண்ணி இது ஒரு லொகேஷன். இதுதான் கன்சால்டேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட். எல்லா ப்ராஜெக்டையும் கன்சால்டேட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட். மேபி கன்சால்டேஷன் பேர் வச்சுக்கிறேன். கன்சாலிடேஷன் ஆஃப் ஆல் த ப்ராஜெக்ட். இப்போ பாருங்க கேட்கும் சேவ் த சேஞ்சஸ் டு 10.1 10.2ன்னு கேட்கும். எஸ் டு ஆல்னு கொடுங்க. இல்லைன்னா ஒரு தடவை எஸ்ன்னு கொடுக்க போல எஸ் டு ஆல். எல்லா ப்ராஜெக்டும் சேவ். நோனா எதுவுமே சேவ் ஆகாது. ஸோ எஸ் டு ஆல். ஸோ ஆல் த 3 ப்ராஜெக்ட் ஷுட் கெட் சேவ்டு. 3 ப்ராஜெக்டும் நமக்கு சேவ் ஆகணும். ஆல் த 3 ப்ராஜெக்ட் ஹாஸ் டு பி சேவ்டு. நீங்க அங்க போய் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் இந்த ப்ராஜெக்ட்ஸ்ல ரெஃப்ளெக்ட் ஆகும். உங்க நீங்க தான் ப்ராஜெக்ட் மேனேஜர்னா அவங்க பண்ண அவங்க என்னென்ன சேஞ்சஸ் பண்றாங்களோ அதெல்லாம் நீங்க இங்க பாத்துக்கலாம். இந்த ப்ராஜெக்ட்ஸ்ல யூ கேன் see it here. இண்டிவிஜுவலாவும் பார்க்கலாம். இந்த மாதிரி கம்பைன் பண்ணி ஒரே ப்ராஜெக்டா வச்சு நீங்க எல்லாத்தையும் everyone you can see it in one project here. 100 ப்ராஜெக்ட்லாம் கொடுத்தாதீங்க, சிஸ்டம் ரொம்ப ஸ்லோ ஆயிடும். 5-10 ப்ராஜெக்ட் பண்ணலாம். ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளவு டாஸ்க் இருக்கும் அப்ராக்சிமேட்டா? What is fine? 100 200 நிறைய சப் டாஸ்க் எல்லாம் போட ஆரம்பிங்க. அப்பவே நிறைய ஆக்டிவிட்டி வரும். எவ்வளவு சம்மரி டாஸ்க் சப் டாஸ்க் போறீங்களோ அவ்வளவு பெட்டர். ரொம்ப ஈஸியா மல்டிபிள் ப்ராஜெக்டா நம்ம கன்சால்டேட் பண்ணிக்கலாம். வெரி ஈஸி, வெரி சிம்பிள். ஷேர் பண்ணுங்க, ரிசோர்ஸஸை கம்பைன் பண்ணுங்க, லிங்க் பண்ணுங்க. 3 things பார்த்துருக்கோம் நம்ம. ரிசோர்ஸஸை எப்படி ஒரு ப்ராஜெக்ட் வந்து இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு ஷேர் பண்றது, அதே மாதிரி 2-3 ப்ராஜெக்டை கம்பைன் பண்றது எப்படி, ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு லிங்க் கொடுக்கறது எப்படி, இந்த டாபிக் தான் நம்ம இங்க பார்த்துருக்கோம். எஸ், இங்க வந்து லெவல் பண்ணணும். இங்க போயிட்டு எதுல தனித்தனியா அந்த இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட்ல போய் பண்றாதீங்க. இந்த மெயின் ப்ராஜெக்ட் கன்சால்டேட் பண்ணீங்க இல்லையா, இங்க வந்து ரிசோர்சஸ்ல போயிட்டு லெவலிங் ஆப்ஷன் லெவல், இங்க லெவல் பண்ணாலே அங்க லெவல் ஆயிடும். இதுல நீங்க எது ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கீங்களோ அதுல ஃபர்ஸ்ட் லெவல் ஆயிடும். ஸோ இதுக்கு 10 இதுக்கு 0 கொடுத்துருக்கீங்க, இது 10 கொடுத்துருக்கீங்கன்னா முதல் ப்ராஜெக்ட்டுக்கு கொடுத்துட்டு அப்புறம் 2வது ப்ராஜெக்ட். இது ரெண்டு வந்தாதான் பண்ணுறோம். இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தவரைக்கும் ரெட் எதுவும் இல்லை.
அதாவது ஒன்றா எத்தனை டெக்னீஷியன் எத்தனை மெக்கானிக் மெயின்டெனன்ஸ் இருக்கான்னு தெரியல. ஒன்றா கொஞ்சம் அதிகமாக கொடுத்து ரெட்டு கொடுத்து பாருங்க. இதில் ஒரு 4 அதில் ஒரு 4 எக்ஸ்ட்ராவாக கொடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே கொடுக்கக்கூடாது அந்த ப்ராஜெக்டில். அந்த இண்டிவிஜுவல் ப்ராஜெக்டில் போய் அங்கே அப்டேட் பண்ணுங்க, இங்கே அப்டேட் ஆகிடும். லிங்க் கொடுக்கறது நார்மலா அப்டேட் பண்றதா இருந்தா இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட்ல அப்டேட் பண்ணுங்க. ரீசைஸ் பண்றது, பேஸ்லைன் பண்றது எல்லாமே அது பண்ணீங்க. பேஸ்லைன் இதை கூட பண்ணலாம். இந்த ப்ராஜெக்டோட பேஸ் ஓவரால் மொத்த ப்ராஜெக்ட் பேஸ்லைன் பார்க்கலாம்ல. நீங்கள் உங்கள் வேற யாரோ உங்கள் டீமில் பண்ணியிருக்காங்க, அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லை நீங்கள் பார்க்க 2 ப்ராஜெக்டோட பேஸ்லைனும் ஒன்றா கூட பார்க்கலாம், இண்டிவிஜுவலாகவும் பார்க்கலாம். அங்க டைப் பண்ணிட்டு இங்க அப்டேட் என்ன புதுசாக ஆட் பண்ணுறீங்களா? ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் வந்து கொஞ்சம் அதுல அதிகமா கொடுத்தாங்க. ஆனால் 2 ஒரே டேல ஃபாலோ ஆகணும் பார்த்துக்கோங்க, ஒரே டைமில். இந்த மாதிரி கேன் சார்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த டைம் ஸ்கேலை கொஞ்சம் மாற்றிக்கிங்க சார். ஏன்னா ஹவர்ஸ் மினிட்ஸில் போகுது. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து டேஸ் கொடுக்கக்கூடாது, வீக்ஸ் கொடுக்கக்கூடாது. நேற்றே சொன்னேன், ரைட் கிளிக் பண்ணி டைம் ஸ்கேலில் போயிட்டு எல்லாமே ஹவர்ஸ் தான் இருக்கா? ஆமாம், ஹவர்ஸ். ஸோ அவன் மிடில் டயரில் ஐ வில் புட் இட் ஆஸ் டேஸ், பாட்டம் டயரில் ஐ வில் புட் இட் ஆஸ் ஹவர்ஸ். மிடில் டயரில் டேஸ் போட்டுட்டு பாட்டம் டயரில் ஹவர்ஸ். ஸோ ஹவர் வைஸாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ 8லேருந்து 10 வரைக்கும் டைமோட வரும். காலைல 8 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் இந்த ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சால் நடுவில் 12 o'clockலேருந்து பிரேக்கு, 1 o'clockலேருந்து 3 o'clock வரைக்கும் இந்த ஆக்டிவிட்டி நடக்குது. 4 o'clockலேருந்து நெக்ஸ்ட் டே 4 to 5 முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் 8 மணி வரைக்கும் இந்த ஆக்டிவிட்டி போகுதுன்னு சொல்லி யூ கேன் சி ஹவர் வைஸ். இங்கே இந்த டைம் ஸ்கேலை மாற்றி விட்டுருக்கேன். ஹியர் யூ ஹேவ் டு சேஞ்ச் தி டைம் ஸ்கேல். இப்போ டைம் ஸ்கேல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட் கிளிக், டைம் ஸ்கேல். மிடில் டயரில் நான் டேஸ் போட்டிருக்கேன், பாட்டம் டயரில் ஹவர்ஸ் போட்டிருக்கேன். செகண்ட்ஸ் வந்து நான் கூட செகண்ட்ஸ் யூஸ் பண்ணி, இஃப் யூ வாண்ட் த செகண்ட்ஸ் ஆல்சோ யூ கேன் யூஸ் த செகண்ட்ஸ். ஸோ ஹவர் வைஸாக பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, எஸ். ஸோ லாஸ்ட் 2 சாப்டர் வேறு வழியில் நான் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஏன்னா நீங்கள் டைப் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணால் ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்கோம். அதான் ஜஸ்ட் ஐ ஷேர்ட் இட். பட் அதுக்கப்புறம் நீங்கள் போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு டூ ப்ராக்டிஸ். வேறு ஏதாவது கொஸ்டின், டவுட்ஸு, கொரீஸ் இருந்துச்சுன்னா ஐ ட்ரை டு கிளாரிஃபை ஆஃப் வாட் எவர் வி ஹவ் லேர்ன்ட். ஐ ஹோப் யூ ஆர் ஆல் பெட்டர் தென் எஸ்டர்டே மார்னிங். நேற்று மார்னிங்கோட இன்னைக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எம்எஸ் ப்ராஜெக்டில். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் 2 நாள் அட்டன் பண்ணாலும் இதே பெட்டராக தான் இருப்பீங்க. எப்போ பெஸ்ட்டாக மாறணும், நல்லா மாறணும், ப்ராக்டிஸ் பண்ணாலும். ஸோ நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். கிரியேட் சம் ப்ராஜெக்ட்ஸு, கிரியேட் சம்திங். நிறைய ஹர்டில்ஸ் வரும், நிறைய ஹிக்கப்ஸ் வரும். பட் ப்ராக்டிஸ் இட். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தென் யூ வில் பிகம் a மாஸ்டர். நிறைய ப்ராக்டிஸ். த பெஸ்ட் வே ஆஃப் லேர்னிங் இஸ் ப்ராக்டிஸிங். ஐ நெவர் ப்ராக்டிஸ். நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதே கிடையாது. another best way of learning is ஏதாவது ஒன்று பண்ணுங்க. ஒன்று டீச் பண்ண ஆரம்பிங்க, இல்லை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. பண்ணுங்க சார். நான் வில் ஷேர் மை டீட்டெயில்ஸ். இமெயில் ஐடி ஆல்ரெடி கொடுத்துட்டேன். யூடியூப் சேனலும் ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டேன். இப்போ ஐ வில் ஷேர் த. என்ன சார் இது? இல்லை, எந்த டீட்டெயில்ஸ் கேட்டீங்க? மெயில் ஐடி இப்போ காமிச்சிருங்க சார். அப்போது நான் காமிச்சேன். இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை காமிச்சிடறேன் சார். நோ இஷ்யூ, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த ரெக்கார்டிங்